தால் நீளம் நினைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையில் எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் சேக்கிழாரடி சென்னி இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பனார் மொழியமண்டனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருந்தரும் அன்னபூரணி தாயார் நண்பர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடியிலே மனமொழி மெய்களாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தையாருடைய திருவடியிலே எல்லாம் முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவகுனியாவுடைய திருவடியிலே நீல நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை சொல்வர்களே, நம்முடைய தொண்ட புராணத்திலே நாவுக்கரசு பெருமானுடைய புராணத்தில் நாவுக்கரசு பெருமான் சமணர்களுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் வென்று கரையேறிய குப்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கரையேறிய குப்பத்திலே இருந்து திரு பாதிரி புலியூர் சென்று பெருமானை வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகு தன்னை ஆட்கொண்ட திருப்பதிகைக்கு வருகின்ற பாங்கை சென்ற வகுப்பில் நாம் சிந்தித்தோம். அப்படி அவர் வருகின்ற பொழுது அந்த திருவேடத்தோடு அவர் எப்படி வந்து அணைந்தார். தூய வெண்ணீரு துதைந்த பொன்மேனியும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர்மொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் புகுந்தனர் வீதியுள்ளே என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் அப்படி அந்த நகரத்துக்குள்ளே திருப்பதிகை நகரத்துக்குள்ளே வந்து அணைந்த பொழுது அங்கிருந்த அடியார் பெருமக்களும் அதே போல் அங்கிருந்த மக்களும் அவரை எப்படியெல்லாம் வரவேற்றார்கள் கண்டார்கள். கை தலைமேல் குவித்து இந்த கருணை கண்டான் மிண்டாய செய்கை அமன் கையர் தீங்கு விளைக்க செற்றம் உண்டாயின வண்ணம் எவ்வண்ணம். இப்படி பார்த்து இந்த மாதிரி ஒரு கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய இந்த கருணை கடலாக இருக்கக்கூடிய நாவுக்கரசு பெருமானுக்கு இந்த சமணர்கள் எப்படி தீங்கு விளைக்க அவர்களுக்கு கோபம் வந்தது என்று சொல்லி அப்படி தொண்டாண்டு கொண்டபிரானை தொழுது துதித்தனரே எல்லோரும் அந்த வேடத்தை பார்த்து துதித்து வழிபாடு செய்தார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அப்படியே அந்த திருக்கோலத்தோடு நாவுக்கரசு பெருமான் திருப்பதிகை பெருமானுடைய ஆலயத்துக்குள்ளே செல்லுகின்றார். அப்படி ஆலயத்துக்குள்ளே சென்று நாவுக்கரசு பெருமான் அவருடைய திருவடி தாமர்களை எல்லாம் வணங்கி திருப்பதிகை வீரட்டான பெருமானுடைய திருவடி தாமர்களை வணங்கி அதற்கு பிறகு அவர் பதிகமெல்லாம் பாடி அருளுகிறார். அப்படி அவர் பதிகம் பாடி அருளிய அந்த பாங்கினை நமக்கு சேக்கிழார் பெருமான் அதாவது இந்த 13 பதிகம் கொஞ்சம் மெதுவாக பேசுனாங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் மெதுவாக பேசுகிறோம். 13 பதிகங்கள் இங்கே பாடுறாங்க. இந்த இந்த இதில் 13 பதிகங்கள் பாடியதாக நமக்கு சிவகோணியை உரை குறிப்பில் கொடுத்துருக்கிறார். இப்படி முதல்ல ஏழை திருத்தாண்டகம் என்று சொல்லி பாடுறார். அதுதான் இந்த பாடலில் அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சமணத்தில் இருந்த பொழுது இறைவனுடைய பெருமை தெரியாது இறைவனை இகழ்ந்து பேசியிருப்பார் இல்லையா, அதையெல்லாம் நினைந்து இப்படியெல்லாம் நான் இருந்தேனே என்று சொல்லி மனம் இறங்கி பாடிய திருப்பதிகம். அதனால் இதுக்கு பேர் என்னென்னா ஏழை திருத்தாண்டகம் என்று சொல்லுவாங்க. கும்பர்தங்கோனையுடைய பிரானையுள் புக்கு இறைஞ்சி நம்பொரும் அன்பின் நயப்புறு காதலினால் திளைத்தே எம்பெருமான் தனை ஏழையே நான் பண்டிகழ்ந்தது என்று தம் பரிவாள் திருத்தாண்டக செந்தமிழ் சாற்றி வாழ்ந்தார். எம்பெருமானை நான் பண்டு இகழ்ந்தது என்று ஒரு காலத்தில் நான் இகழ்ந்தெல்லாம் பேசியிருக்கிறேனே என்று சொல்லி சமணத்தில் இருந்த பொழுது இகழ்ந்து பேசியிருப்பார் இல்லையா, அதை நினைந்து வருந்துறார். இப்படிப்பட்ட பெருமானை அப்படியெல்லாம் இகழ்ந்து பேசி என்னை என்ன செஞ்சார், சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டு அருள் பெறும் சூளையினால் ஆட்கொள்ளப்பட்டு இல்லையா, சூளை தான் அங்கே திருவருளாகவே கருதுகிறார். அப்படி சூளை நோய் கொடுத்து என்னை ஆட்கொண்டு இப்படியெல்லாம் எனக்கு அருள் செய்த பெருமானை நான் இப்படியெல்லாம் பண்டுனா ஒரு காலத்தில் இப்படி இழித்தும் பழித்தும் பேசியிருந்தேன் என்று சொல்லி வருந்தி பாடுறார் இந்த திருப்பதிகத்தில். அதுதான் கும்பர்தம் கோனை அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கோன்னா அரசன், தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய தேவதேவனை தம்மை ஆளுடைய பெருமானை திருக்கோயிலுள்ளே புகுந்து வணங்கி உள்ள கோயிலுக்குள்ளே போய் பெருமானுடைய திருவடியில் வணங்கி நம்புதற்குரிய அன்பின் விருப்பமிக்க காதலினால் எழுகின்ற சிவானந்தத்தினுள் இடையராது மூழ்கி நின்று நம்புறும் அன்பின் நயப்புறு காதலினால் திளைத்து அப்படியே நாவுக்கரசு பெருமான் அந்த பெருமானுடைய திருவடி இன்பத்தில் அப்படியே திளைத்து போயிருக்கிறார். திருப்பதிகை வீரட்டான பெருமானுடைய திருவடியில் அப்படி திளைத்து
எம்பெருமான் தனை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தது என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாருன்னா, எம்பெருமானை ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே என்ற கருத்துடன் தமது பரிவினால் திருத்தாண்டக செந்தமிழ் திருப்பதிகத்தை பாடி வாழ்வடைந்தனர் என்று சொல்லி சொல்கிறார். உம்பர்தம் கோன் அப்படின்னா அதாவது திரிபுரங்களை எரித்து தேவரை காத்தவர் சிவபெருமான் இல்லைங்களா. முப்புறங்களை எரி செய்து தேவர்களை காத்த பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் அப்படி முப்புறம் எரி செய்த போது கொஞ்சம் பார்த்து வாங்க, வழுக்கலாக இருக்குது, கொஞ்சம் எல்லாம் கிரானைட்டாக இருக்கிறதுனால. அப்படி தேவர்களே தேராகவும் அம்பு முதலிய படைகளாகவும் நிற்க அவர்களது நாயகனாக நின்று அவர்கள் ஏதும் செய்யாமலே தாம் சிரித்து புறமெரித்தனராதலே தாமே உம்பர்களுக்கு தலைவர். ஒன்றும் செய்யலை சாமி, அப்படி நின்று ஒரு சிரிப்பு மட்டும்தான் சிரித்தார். நகை செய்து அந்த புறங்களை எல்லாம் எரித்தவர் நம்முடைய பெருமான். அப்படிப்பட்ட தேவதேவனாக இருக்கக்கூடிய பெருமான் என்று சொல்கிறார். உடையவரான் சோலை நோய் தந்து ஈர்த்து தம்மை ஆளாக கொண்ட பெருமான் அப்படின்னார். சோலை நோய் கொடுத்து தம்மை ஆளாக கொண்ட பெருமான் நம்பூரும் அன்பின் நயப்புறு காதலினால் திளைத்து அவர் தலைவராய் காத்தளிப்பர் என்று நம்பி அன்பு செய்தலின் நம்பூரும் அன்பு எனப்பட்டது. அதனால் இறைவர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நமக்கெல்லாம் அருள் செய்யக்கூடியவர் பெருமான். நம்பர் அப்படின்னா நம்பிக்கைக்குரியவர் அர்த்தங்க. சாமி தான் நமக்கு நம்பர் இல்லையா. நம்புறம் விரும்பி பெறத்தக்க என்றலுமாம் இரவாத இன்பன்பு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அது மாதிரி அந்த பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மிகுந்த அன்போடு நயப்பு விருப்பு அன்பு மேலிட அது விருப்பமாகி முதிர அது மேன்மேல் கூர்ந்திட காதலாய் விளையும் அது முதிரவே சிவானந்தத்தினுள் மூழ்கினர் என்று சொல்லி, அன்பு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், அது விருப்பமாகி அது மேலும் 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 காதலாக விளைந்து பெருமானிடத்தில் அந்த சிவானந்தத்தில் திளைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் அன்பாக இருப்பது காதலாக மாறி பெருமானுடைய சிவானந்தத்தில் திளைத்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். எம்பெருமான் தனை என்று இது நாயனார் திருவதிகை 2ஆம் முறையாக இதுபோல் வந்தடைந்த போது முதலில் பாடிய திருத்தாண்டகம். முதல்ல வந்த பொழுது வயிற்று வலியோடு வர்றார் இல்லையா. வயிற்று வலியோடு வந்து கூற்றாயினவாறு திருப்பதிகம் பாடுறார். அப்படி அதற்கு பிறகு இப்போ மீண்டும் இந்த திருப்பதிகம் பாடுறார். எம்பெருமான் தனை என்று 2வது முறையாக இதுபோல் வந்தடைந்த போது முதலில் பாடியருளிய திருத்தாண்டக திருப்பதிகத்தின் கருத்து இப்பதிக பாட்டுக்கள் ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறே என்று முடியும் ஈற்றடிகளை உடையது என்று சொல்லி எல்லா பாடலே எல்லா வரிகளே எல்லா பாடலே ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறே என்று சொல்லி, ஒரு காலத்தில் நான் இப்படியெல்லாம் பெருமானை இகழ்ந்து பேசினேனே என்று சொல்லி கொஞ்சம் வருந்தி பாடுறார். ஏன்னா சமணத்தில் இருந்த பொழுது இகழ்ந்து தானே பேசியிருப்பார், அதனால் அதை வச்சு சொல்கிறார். அது ஏழையே அந்த காலம் எப்படிப்பட்ட காலம், ஒரு அறியாமையாகிய ஒரு காலம் என்று சொல்கிறார். ஏழைன்னா அறிவினால் ஏழைத்தன்மை, பண்டுனா சோலை நோய் தந்து ஆட்கொள்ளப்படும் முன்புள்ள பல காலம். ஏழைத்தன்மை அப்படின்னு ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாலுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஒளி முதல் சிந்தாத நன்மணி என் தாளை பறித்தவா தோல் நோக்கம் ஆடாம் என்று சொல்லி திருவாசகத்தில் வாதவருடிகள் சொல்கிறார். ஏழை அப்படின்னா அறிவினால் ஏழைத்தன்மை, இறைவனை அறியாத காலம்னு அர்த்தங்க. ஆமாம், இறைவனை அறியாத காலம். இறைவனை அறிந்த காலத்தை நம்முடைய நாவுக்கரசு பெருமான் இதில் பாடுறாரு இல்லைங்களா, மாதர்பிறை கன்னியானை பதிகத்தில் களவுபடாதது ஒரு காலம் அப்படின்பார். களவுபடாதது ஒரு காலம்னு என்ன, இறைவனை மறக்காது இருந்த காலம்தான் களவுபடாத காலம். மற்ற காலமெல்லாம் நமக்கு களவுபட்ட காலம். களவுபடாதது ஒரு காலம். அதுலேயே இன்னொரு பாட்டில் சொல்கிறார், அளவுபடாதது ஒரு அன்பு அப்படின்பார். பெருமானிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு ஒன்று தான் அளவுபடாத அன்பு. வேறு எல்லா அன்புக்கும் அளவு உண்டு. இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு மட்டும் அளவுபடாத அன்பு. அந்த ரெண்டையுமே அந்த பதிகத்தில் பாடுறார். மாதர்பிறை கன்னியானை பதிகத்தில் பாடுறார். களவுபடாதது ஒரு காலம் அப்படிம்பார். அதே மாதிரி அளவுபடாதது ஒரு அன்பு ஐயார் அடைகின்ற பொழுது என்று சொல்லி அந்த திருப்பதிகத்தில் சொல்வார். அப்போ பெருமான் அதை ஏழையேன் ஏன் சொல்கிறாருன்னா, அறியாமையினால் அப்படியெல்லாம் பெருமானை இகழ்ந்து பேசியிருப்பேன் என்று சொல்லி அந்த காலத்தை ஏழை அப்படின்னு சொல்கிறார். அப்படி 2வது முறையாக வந்தவள் ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறே என்று முடிவு வீட்டடையில் உடையது என்று சொல்லி, இருபிறப்பும் வெறுவையராய் இருந்தார் சொல் கேட்டு அமனே நின்றார் சொல் கேட்டு என்ற பதிகப்பாட்டுகள் முன்முறை இறைவர் திருமுன்பு எழுதிய போது சோலை நோயுடன் தொடர வந்ததனால் மருளும் பிணி மாயை உறுத்திடுவான் கூற்றாயினவர் விளக்கல் என்று சொல்ல திருப்பதிகத்தை பாடி
சோலை நோய் நீங்க பெற்று இப்போது 2ஆம் முறை மீட்டும் அவர் திருமுன்பு வந்து நின்று நாயனார் திருவுள்ளத்தை பல எண்ணங்கள் தோன்றின. இப்படியெல்லாம் நாம் இருந்தோம், பெருமான் இப்படியெல்லாம் ஆட்கொண்டு இப்போ சோலை நோய் தீர்ந்து இப்படி இருக்கிறோமே என்று சொல்லி பல எண்ணங்கள் தோன்றியது. தாம் மறந்து பிற துறையில் நின்று இகழ்ந்த போதும் அருள் பெருகு சோலையினை தந்து சமனை நீக்கி தம் திருமுன்பு ஈர்த்து ஆட்கொண்டருளியும் அதன் பின்பு அவர்கள் நீற்றறையினுள் வைத்தும் நஞ்சு கலந்த பால் சோறு ஊட்டியும் யானையை ஏவியும் அப்புறம் கல்லோடு கட்டி கடலில் பாய்ச்சியும் செய்வித்த மிறைகளுக்கெல்லாம் உடனாக நின்று காத்தருளி. அதெல்லாம் அவரே வென்றாரா? இறைவனுடைய திருவருள் கூட நின்று தான் வென்றது. அதனால் அப்படியெல்லாம் உடனாக நின்று காத்தருளி அவற்றினின்றும் தப்புவித்து ஈடேற்றி மீளவும் தமது திருமுன்பு ஈர்த்து சேர்த்தருளியும் பெருங்கருணை வைத்த இந்த பெருந்தகையை முன்னெல்லாம் அமன்குண்டர் சொல் கேட்டு இகழ்ந்தேனே என்ற கருத்து நாயனாரது திருவுள்ளத்து. அப்படியே சாமி முன்னாடி போய் நிற்கிறாரு. இதெல்லாம் ஒவ்வொன்றா அப்படியே நிழல் போல் வருது. அப்படியே ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் ஓடிட்டுருக்கிற மாதிரி அவர் முன்னாடி வந்து நிற்கிது. அவர் சமணத்துக்கு போனது, சமணத்தில் இருந்த பொழுது இறைவனை நிந்தனை செய்தது, அப்புறம் பெருமான் சோலை நோய் கொடுத்தது, சோலை நோய் கொடுத்து ஆட்கொண்டது, பிறகு சமணர்கள் வந்து சூழ்ச்சிகள் செய்தது, நீற்றறையில் இட்டது, அப்புறம் நஞ்சு கலந்த பால் சோறு கொடுத்தது, களிற்றை மேலே ஏவியது, கல்லிலே கட்டி கடலில் பாய்ச்சியது, அதிலிருந்து மேலே இதெல்லாம் அப்படியே சாமி முன்னாடி போய் நின்று நினச்சி பார்க்குறார். முதல் முறை செல்லுகின்ற பொழுது சோலை நோயோடு அப்படியே போனார். இப்போ 2வது முறை அதையெல்லாம் வென்று அப்படியே திருநீற்று கோலத்தோட திருவேடத்தோடு அப்படியே போகிறார். திருவேட பொழிவோடு அப்படி போகிறார். அப்படி போய் முன்னாடி நின்று இதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு கொஞ்சம் நேரம். எப்பவுமே நம்ம வந்து நன்றி விசுவாசம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை, இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்து பெருமான வழிபாடு செய்யக்கூடிய நிலையை கொடுத்து நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்கி கொள்வதுக்கு வந்து எவ்வளோ ஒரு வாய்ப்பை சாமி கொடுத்துருக்கார். இதெல்லாம் இறைவன் கொடுத்தது. நமக்கு என்ன தெரியும் இல்லைங்களா? நம்ம எங்கேயோ இருந்திருப்போம். ஆனால் இறைவன் நம்மளை ஆட்கொண்டு இங்கே உட்கார வச்சு பிராணத்தை கொடுத்து இறைவனுடைய அடியார் பெருமக்களுடைய பெருமைகளை எல்லாம் நமக்கு சொல்லி எடுத்து உரைத்து உணர்த்தி நமக்கு பெருமான் திருவடியும் கொடுக்குறார். அப்படின்னா இதெல்லாம் தான் என்ன சொல்கிறது, இது வந்து முன்னை தவம் இல்லைன்னா அதெல்லாம் கிடைக்காது. இப்படி திருவுள்ளத்து அழுந்தி முன் தோன்றி மிக்க பரிவினை விளைத்தது ஆதலின் அப்பரிவு தோன்றை திருப்பதிகம் பாடி துதித்தனர். இத்துணையும் பெற தம்பரிவால் சாற்றி என்று வைத்தருளிய தெய்வ கவிநலம் தம்பரிவால் சாற்றி என்று சொல்லி சமணர்கள் சிவனை இகழுந்தன்மையுடையவர் என்பது கரியமன சமன் கரடை ஆடுகளுக்களால் எரிய வச உணும் தன்மையோ என்று நம்பிகள் திருவாக்கும் வந்து சமணர்கள் வந்து பெருமானை இகழக்கூடிய தன்மையுடையவர்கள் அப்படிங்கிறத நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளும் பாடியிருக்கிறார். எல்லோருமே பாடியிருக்கிறாங்க இல்லையா? வாழ்ந்தார்னா வாழ்வு பெற்றனர், தாம் முன் செய்த தவறினை உணர்ந்து வருந்தி பரிந்து போற்றியதனால் அதன் வாழ்வு முழுவதும் நீங்கியும் அமனர் தொடக்கின் எவ்வாறானும் நிகழாது நீங்கியும் வாழ்ந்தனர் என்று சொல்லி அப்போ வாழ்ந்தார் என்று சொல்லி முடிக்கிறார். இதில் சாற்றி வாழ்ந்த ஸ்தம்பரிவாள் திருத்தாண்டக செந்தமிழ் சாற்றி வாழ்ந்தார் என்று சொல்லி இதுக்கு பேர் ஏழை திருத்தாண்டகம். இந்த பதிகத்துக்கு பேர் இந்த ஏழை திருத்தாண்டகத்தினுடைய பதிக குறிப்பு என்னென்னா, அறிவில்லாமையாலே பண்டு அமனர் சொல்லை கேட்டு ஏழையன் எம்பெருமானை இகழ்ந்தவாறு என்ன பாவம் என்று பதிவு கூர்ந்தது. நாயனார் அருளிய திருத்தாண்டக பதிகங்களுள் இது 2வது திருத்தாண்டக பதிகம். ஏழையேன் நான் பண்டிகழ்ந்தவாறு என்று பாட்டுக்கள் தோறும் முடிவு எய்தலால் இது ஏழை திருத்தாண்டகம் என்று சொல்லி பெயர். இகழ்ந்தவாறு அப்படின்னா ஏகாரம், என்னே பாவம் என்று சொல்லி ஒரு இதோட பாடியிருக்கிறார். அமனரோடு உடன் நின்று அவர் சொல் கேட்டு பண்டு இகழ்ந்தமையும் அவ்வாறு இகழ்ந்தாலும் கைவிட்டு விடாமல் இறைவன் விரைந்து இடர் தீர்த்து அருள் செய்தமையும், அப்படி சமணர்களுடைய அந்த நிலையில் நினைத்து 5-7 இது மாதிரி நிறைய பாடல்களில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த நிலையெல்லாம் விரிவாக வைத்து இந்த பதிகத்தில் பாடியிருக்கிறார். ஏனைய திருப்பாட்டுகள் இறைவனுடைய பெருமைகளை பேசி இத்தகைய பெருந்தகையை நான் அறியாது இகழ்ந்தேனே என்று இறங்கி பாடுறாரு. ஏழை திருத்தாண்ட 2 பாடல் மட்டும் நம்ம
வெறி விரவு கூவியல்ன தொங்கல் நானை வீரட்ட தானை வெள்ளேற்றி நானை பொறியரவி நானை புல்லூர்தி யானை பொன்னிறத்தின் நானை புகழ்தக்கானை அரியதற்கு அரிய சீரம்மான் தன்னை அதியறைய மங்கைய அமர்ந்தான் தன்னை எரிகடில தானை இறைவன் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே. இந்த பதிகம் முழுக்க அப்படியே இகழ்ந்தவாறேன்னு சொல்லியே வருங்க. அது கடைசி பாடல் பாடிடலாங்க. முலை மறைக்கப்பட்டு நீர் ஆடா பெண்கள் முறைமுறையால் ஆனந்த தெய்வம் என்று தீண்டி தலைபறிக்கும் தன்மையர்கள் ஆகி நின்று தவமே என்றவம் செய்து தக்கதோரார் மலைமறிக்க சென்ற இலங்கை கோனை மதநெளிய செற்ற சேவடியினானை இலை மறித்த கொன்றையம் தாரான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே. அதாவது அறிவில்லாத, இது சமணத்தில் இருந்த பொழுது அறிவில்லாமையாலே அந்த சமணருடைய சொல் கேட்டு பெருமானே என் பெருமானை இகழ்ந்தவாறு அது என்ன பாவம் என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தில் இகழ்ந்ததெல்லாம் பாவம் என்று சொல்லி பாடுறார். அப்படி இந்த திருத்தாண்டகத்துக்கு பேரே ஏழை திருத்தாண்டகம் என்று சொல்லி பெயர் வைத்திருக்கிறாங்க. அவம் செய்து தக்கதோரார் அப்படிங்கிற கடைசியில் 11வது பாட்டில் சமணர்களுக்கு வழங்கும் சில இழிமரபுக்குரிய தவமே என்று அவம் செய்து தக்கது ஓரார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்கிறார். அப்படின்னா தவமல்லாதவற்றை தவம் என்று பிறள உணர்த்தும் அவத்தினை தீமையினை செய்தும் தவமாகிய தகுதியுள்ளவற்றை எண்ணாமலும் இம்மூன்று வகையால் குற்றப்பட்டார்கள். ஒன்று என்னென்னா தவமல்லாதவற்றை தவம் என்று சொன்னாங்க, இன்னொன்று அவத்தினையும் தீமையும் செய்தார்கள், இன்னொன்று தவமாகிய தகுதியுள்ளவற்றை எதையும் செய்யாத. 3 குற்றங்கள் சமணர்கள் மேலே சொல்கிறார். தவமல்லாதவற்றை தவம் என்று கருதியது, அவத்தினையே தவம் என்று செய்தது, அப்புறம் தவமாகி எந்த ஒரு செயலும் செய்யாமல் இருந்தது என்று சொல்லி இப்படி 3 தீமைகளை 3 வகையால் அவருடைய தீமையை சொல்கிறார் என்று சொல்லி. இலைமறித்த கொன்றைனா கொன்றை பூக்கும் காலத்து இலைகளே தோன்றாமல் முழுவதும் பூவாய் நிறைந்து காணும் தன்மை குறித்தது என்று சொல்லி இலைமறித்த கொன்றை அப்படின்னு சொல்லி இலைமறித்த கொன்றையன் தாரான் தன்னையே ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறே என்று சொல்லி சரக்கொன்றை பார்த்துருப்பீங்க. பூ பூக்கிற காலத்தில் இலையே இருக்காது, மரம் முழுக்க பூவாகவே இருக்கும். அப்படிப்பட்ட மலரை அணிந்த பெருமான், கொன்றை மாலை அணிந்த பெருமான் என்று சொல்லி பாடுறார். அடுத்து அரியனுக்கரியானை அடியவருக்கு எலியானை விரிபுணல் சூழ் திருவதிகை வீரட்டானத்து அமுதை தெரிவறிய பெருந்தகைமை திருநாவுக்கரசு மனம் பரிபுருஷன் தமிழ் பாட்டு பலபாடி பணி செய்யும் நாள். அரியனுக்கு அரியானை அடியவருக்கு எளியானை, அருமையான இடம் இல்லைங்களா? அரியனுக்கு தேவர்களுக்கெல்லாம் அரியவன் இல்லையா, அவங்களெல்லாம் பார்க்க முடியாத பெருமான், அடியார்களுக்கு எளியானை, ரொம்ப அருமையான இடங்க. ஆமாம், இன்ன தன்மையன் என்ற அரிய ஒன்னாய் எம்மானை எளிவந்த பிரானை. யாருக்கு அரிய ஒன்னாய் எம்மான்? தேவர்களுக்கு அறிய ஒண்ணாத பெருமான், அடியார்களுக்கு எளிவந்த பிரான் அப்படின்னார். எல்லாம் என்னென்னவெல்லாம் செஞ்சார் இல்லையா? கட்டமுது கொண்டு வந்து கொடுத்தாரு, இறந்து கொண்டு வந்து கொடுத்தாரு, சுந்தரருக்காக தூது சென்றார், எப்படியெல்லாம் சென்றார் இல்லையா? அதான் அப்போ எனக்கு அரியானை அடியவருக்கு எளியானை அப்படின்னார். அரிதற்கரிய பெருந்தகமையாளராகிய திருநாவுக்கரசு நாயனார் அரிக்கும் அயனுக்கும் அரியவரை ஆயினும் அடியவர்களுக்கு எளியவரை விரிவுணலால் சூழப்பட்ட திருவீரட்டானத்தினுள் எழுந்தருளியிருக்கும் அமுதமானவரை, திருவீரட்டானத்தில் இருக்கக்கூடிய அமுதம் போன்றவன் அப்படிங்கிறார். அமுதமானவரை மனத்துணில் மிக்க அன்பு பொருந்தும் செந்தமிழ் பாட்டுக்கள் பலவற்றையும் பாடி திருப்பணி செய்கின்ற நாளிலே, அப்படி பல திருப்பதிகங்கள் எல்லாம் பாடி செந்தமிழ் பாட்டுக்கள் பலவற்றையும் பாடி திருப்பணி செய்கின்ற நாளிலே என்று சொல்லி சொல்கிறார். அரியானை எளியானன் முரண், அதை பெருந்தேவர்க்கும் அரியவனாயினும் என்ன சொல்லார்? அடியவர்க்கு எளியவன் என்று சொல்கிறார். நமக்கு பெரிய புராணத்தில் பல இடங்களை நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? இந்த பிரம்மனும் அயனும் தேடி காண முடியாத பெருமான் அப்படிங்கிறது இந்த நாட்டு நகர சிறப்புலேருந்தே சொல்லிட்டு வரார் இல்லையா?
காலையில் கூட சொன்னோம் இல்லையா, படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான் இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார் தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமால் அப்படின்னார். இதே மாதிரி பல இடங்களில் நாவுக்கரசு பெருமானுக்கு கட்டமுது கொடுக்குற பொழுது திருப்பைஞ்சிலில் அப்படி தான் சொல்கிறார். காவும் குளமும் முன் சமைத்து காட்டி வலுவோம் கருத்தினால் மேவும் திருநீற்று அந்தனராய் நாவுனுக்கு மன்னர் எதிரே நன்னியிருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் மண்கிளைக்கும் ஏனமும் காண்பறியவர் தாம் அப்படின்னார். விண்ணின் மேல் தாவும் புல்லும்னா அன்னப்பறவையாக சென்று பிரம்மனும், மண்கிளைக்கும் ஏனம்னா திருமால், ஏனமாக சென்ற திருமாலும் காண முடியாத பெருமான் நாவுக்கரசு பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி அந்த இடத்துல அப்படி சொல்கிறார். இப்படி அரியானை எளியானை அப்படிங்கிறது தேவர்களுக்கு அரியவன், அடியார்களுக்கு எளியவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆணவத்தோடு எழுந்தவர்க்கு காண்டற்கு அருமையும் அடிபணந்தாரிக்கு எளிமையும் குறித்தபடி வேண்டுவார்க்கே அன்னியார் பெரிதும் சேயார் அதிக வீரட்டனார் என்று சொல்லி நேரிசையில் சொல்றார். வேண்டுவார்க்கே அன்னியார் பெரிதும் சேயார் அதிகை வீரட்டனாரே என்று சொல்லி சொல்றார். காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார் காற்ற எளியான் கண்டாய் திருமறைக்காடு தேவாரம். ஆமாம், மெய்நெறி கண்டாய்னு வருவதில்லை, காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார்க்கு ஆற்ற எளியான் கண்டாய் அப்படின்னு. யாரெல்லாம் மனசில் நினைக்கிறாங்களோ அன்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எளிமையாக வந்து பெருமான் அருள் செய்வான் என்று சொல்லி சொல்கிறார்கள். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரணிமா கடலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது மாதிரி திருவசிப்பா சொல்கிற மாதிரி விரிபுணல். இங்கு திருக்கடில் ஆறு குறித்தது தலத்தே அது விரிந்து பரவி சென்று அணிமையில் கடலோடு கூடுவதால் இங்கு விரி புனல் அப்படிங்கிற கங்கையே போல சிவத்தன்மையை விரிவு செய்யும் புனல் என்றும் கங்கை போலவே அந்த கடில நதியும் சொல்ற. அமுது அப்படின்னா அமுதம் போல்பவரை அமுது என்று உபச்சாரம் என்று சொல்லுது. தெரிவெறிய பெருந்தகைமை திருநாவுக்கரசு நாயனாரது பெருந்தகைமை உண்மை ஞானிகளே அன்றி பிறர் தெரிவதற்கு அரியதாகும் அப்படின்னார். நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளை உண்மை ஞானிகள் மட்டும்தான் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும், வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. தெரிவறிய பெருந்தகைமை திருநாவுக்கரசர் தெரிவறிய பெருந்தகைமை திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளை யாரெல்லாம் அறிய முடியும்னா நல்ல ஞானியர்களால் தான் உண்மையாக. இப்போ இறைவனுடைய தன்மை யார் அறிய முடியும்? நல்ல ஞானியர்கள் தான் அறிய முடியும், இல்லைன்னா அறிய முடியாது. பெருமானுடைய பெருமைகளை யாராலும் அறிய முடியாது. அது மாதிரி நாவுக்கரசு பெருமானுடைய பெருமைகளையும் பிறர் அறியது தெரிதற்கு அரியதாகும் என்று சொல்லி தெரிவறிய பெருந்தகைமை நாவுக்கரசு என்று சொல்லி சொல்கிறார்கள். பொய்மை செய்து அவர்பால் அளவற்ற தீமைகளையும் செய்த அமணரையும் வெகுளாமையாலும் அப்போதியடிகளது வரலாற்றாலும் பிறவாற்றாலும் அது ஒருவாறு அறியப்படும்னர். தனக்கு தீமை செய்த அளவற்ற தீமைகள் செய்த அமணரையும் கூட அவர் கொஞ்சம் கூட கோபப்படவே இல்லை. அதுதான் நாவுக்கரசு பெருமானுடைய ஒரு பெருந்தகைமை அப்படிங்கிறது, தெளிய பெருந்தகைமை அப்படிங்கிறது அதுதாங்க. திருவதைக்கு மீண்டு வந்த பின்னர் முன்பு தமக்கு பெருந்தீமைகள் செய்த அமணரையும் அவர்கள் வயப்பட்டு மதியிழந்து கொடுங்கோன்மையை செய்த அரசனையும் சிறிதும் நாயனார் எண்ணினார் அல்லர். அவங்கள பற்றி நினைக்க கூட இல்லை, அவங்கள பற்றி எதுவுமே நாவுக்கரசு பெருமான் இவங்கெல்லாம் இவ்வளவு தீமை செய்தார்கள் என்று சொல்லி நினைக்கவே இல்லை. ஆதலின் இங்கு இவ்வாறு அருமைப்பாடு பெற திருப்பெயர் முழுமையும் போற்றி கூறினார்கள். மனம் பரிவுறு செந்தமிழ் பாட்டு பல பாடினார். அப்படின்னா மனத்துள் அன்பு மிகுந்து கூறுதலால் அந்த பாட்டுக்கள் பலவும் எழுந்தன, செந்தமிழ் பாடல்கள் அப்படின்னு சொல்லி. பரிவுன்னா அன்புங்க. ஆமாம், மனம் பரிவுறு செந்தமிழ் பாட்டு பல பாடி. அவருடைய மனம் இப்போ எப்படி இருக்குது? நாவுக்கரசு பெருமானுடைய மனம் இறைவனுடைய திருவருள் அன்புல அப்படியே வயப்பட்டு இருக்குது. அப்படி அந்த அன்போடு செந்தமிழ் பதிகங்கள் பல பாடுறார். 13 பதிகம் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. 13 பதிகங்கள் இந்த நேரத்தில் அதிகையில் மட்டும் பாடியிருக்கிறார். பரிவு இங்கு அன்பு, ஆசை, இரக்கம் முதலிய பல பொருள்களையும் குறித்து நின்றது. பரிவு அப்படிங்கிறது பல இடங்களில் பெரிய புராணத்தில் வந்திருக்குது இல்லையா? நம்முடைய கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் பரிவு அப்படின்னு வருது. படிவில்லா பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற அப்படின்னார். படிவில்லா பரிவு அப்படின்னார். அன்புக்கு உருவம் கிடையாது இல்லையா? பரிவுன்னா அன்பு, படிவம்னா உருவம். உருவம் இல்லாத அன்பு ஒரு உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்குது அப்படின்னா கண்ணப்ப நாயனாரை போல இருக்குது அப்படிங்கிறார். படிவில்லா பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற அப்படின்னார். சேக்கிழ பெருமான் சொல்லார். படிவு பரிசுங்கிறது 2 அடி அங்கே சொல்லார். பரிவுன்னா அன்பு, படிவுன்னா வடிவம், உருவம்.
அப்படி உருவமில்லாத ஒரு அன்பு உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணப்ப நாயனாரை போல் இருக்கும் அப்படிங்கிறார். படிவில்லாம் பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற என்று சொல்லி சொல்கிறார். போயிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பரிவு இங்கே அன்பு, ஆசை, இரக்கம் முதலிய பல பொருள்களையும் குறித்து நின்றது. அவர் திருமணத்தை இங்கே அன்பு, ஆசை, இரக்கம் முதலிய பல பொருள்களையும் குறித்து நின்றது. அவர் திருமணத்தினுள் அவை அற்றை ஞான்று பரிவு பொருந்திய தமிழாதலே அன்றி இற்றைக்கும் இனி எஞ்ஞான்றும் அவற்றை கற்பாருடைய உள்ளங்களில் பரிவு உருவிக்கும். அப்படின்னா அவர் அந்த பரிவோடு பாடி அந்த தமிழ் இப்பவும் சரி எப்பவும் சரி படிக்கக்கூடியவங்களுடைய மனசில் அந்த அன்பை தூண்டுவதாக இருக்கும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. செந்தமிழ் பாட்டு செம்மை நலத்தை சிவத்தை விளைவிக்கும் தமிழே செந்தமிழ் என்றற்குரியது என்பது ஆசிரியர் கருத்து. அதுவே நாயனாரது கருத்துமாம். செந்தமிழ் வாயிரும் தமிழோடு தமிழே படித்தாளுற ஆயிரம் சமன் என்று சொல்லி வடதலை பதிகத்தில் சொல்கிறாருங்க. பலபாடி அரியானை எளியானை அமுதை பாடி என்று இந்த நாட்களில் நாயனார் பாடியருளிய பலவற்றுள் இப்போது கிடைப்பன 13 பதிகங்கள் என்று சொல்லி சேகுனிய குறிப்பு கொடுத்துருக்கிறார். 13 பதிகம், இதுக்கு மேலே நிறைய பாடியிருக்கிறாரு, நமக்கு கிடைச்சது 13 பதிகங்கள் என்று சொல்லி சொல்கிறார். தலைமுறை வகுப்பில் திருவதிகை வீரட்டானம் என்ற தளத்திற்கு நாயனாருடைய 16 பதிகங்கள் மட்டும் தொகுக்கப்பட்டுள்ளன. நாமார்க்கும் அந்த குடியல்லோம் என்ற திருத்தாண்டக பதிகம் திரு அதிகையில் அருளி செய்யப்பட்டது. மாசில் வினை என்ற திருப்பதிகம் பாடலிபுத்திர நகரில் நீற்றறையினுள் இருந்தும், அப்புறம் சொற்றுணை என்ற பதிகம் பாடலிபுத்திர கரைக்கு எதிரில் கடலில் இருந்தும் பாடப்பட்டன. அவ்வாறு தலங்குறிக்காது பாடப்பட்டமையால் அவை பொதுப்பதிகங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளன. ஆயினும் அக்காலத்தில் பாடப்பட்ட சுண்ணவெண் சந்தனம் என்ற பதிகம் போலவே அவை திருவதிகை வீரட்டானேஸ்வருடைய திருவராந்தகேஸ்வரரையே பாடியன ஆதலின் திருவதிகை தலைப்பில் தொகுக்கத்தக்கன. அவை பற்றி ஆங்காங்கு முன்னரே குறிக்கப்பட்டன என்று சொல்லி குறிப்பு கொடுத்திருக்கார். இங்கு பரிவுறு செந்தமிழ் பாட்டு பல என்றவை முன் சொல்லியபடி இப்போது கிடைத்துள்ள 13 பதிகங்களே என்று சொல்லி நமக்கு ஆசிரியர் குறிப்பு கொடுக்கிறார். பணி செய்யும் நாள் உளவார திருப்பணியாக கைத்தொண்டும் அழிந்து நினைத்தலாகிய மனத்தொண்டுமாம் பாடுதலும் பணி செய்தலுமாக இவை நாயனார் செய்தன என்பது என் கடன் பணி செய்து கிடப்பது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்போ பாடியிருக்கிறார், அதே மாதிரி பணியும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் வரலாற்றிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. பாடுதலாகிய பணி செய்கின்ற என்பாரும் உண்டு. பாடுதலும் ஒரு பணி தான். சிவகுணிய உரையில் என்ன சொல்கிறாரு? பாடி பணி செய்யும். பாடுதலாகிய பணியும் ஒரு பணி தான். ஆமாம், பணி செய்யும் நாள் பல்லவனும் அல்லலொழிந்து எய்து பணிந்து என்று சொல்லி இத்தலத்தை மேற்கூடியபடி 2வது முறை எழுந்தருளி பல பதிகங்களையும் பாடி பணி செய்து மற்றும் தலங்களை தரிசித்து கொண்டு செய்வதற்கு எழுந்தருளுவானை அவ்வாறு சென்றபின் நாயனார் இத்தலத்திற்கு மீளவும் எழுந்தருளவில்லை. இப்போ 2வது முறை வந்துட்டு போகிறாரு. இதுக்கு பிறகு மீண்டும் அவர் திருவதிகைக்கு வர்றது இல்லை, அவ்வளோதான், மீண்டும் வர்றதில்லை. இது நாயனார் சரியத்தின் சிறப்பு இயல்புகளில் ஒன்று. ஆதலால் நாயனார் அருளிய தலத்துக்குரிய மேற்கூறிய 13 திருப்பதிகங்களை பற்றியும் சிற்சில குறிப்புகள் இங்கு தரப்படுகின்றன என்று சொல்லி சேக்குனியா அந்த 13 பதிகம் என்னங்கிறத சொல்கிறாருங்க. முதல்ல காந்தார பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய பதிகம் இந்த முளைக்கதிர் இளம்பெறை மூழ்க வெள்ள நீர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அதான் முதல்ல பாடியது. அந்த 13 திருப்பதிகத்தில் இது ஒன்றுங்க. முளைக்கதிர் இளம்பெறை மூழ்க வெள்ள நீர் வளைத்தலு சடையினர் மலலை வீணையர் திளைத்ததோர் மான்மரி கையர் செய்யவொன் கிளைத்துளி தோன்றிடும் கெடிலவானரே. இது இந்த பதிகத்தில் என்ன சொல்கிறேன்னா, காந்தார பஞ்சம பண்ணில் அமைந்த திருப்பதிகம் இது. ஒவ்வொரு பாசுரத்திலையும் கெடிலவானரே என்று சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கார். கெடிலவானர் அதிகை கெடிலத்தில் இருக்கக்கூடிய திருவீரட்டான பெருமானே என்று சொல்லி கெடிலவானரே என்று சொல்லி சொல்கிறாருங்க. அதில் பதிகம் திருக்கடிலவானர் என்று பெயர் வழங்குவது. இந்த பதிகத்துக்கு பேரே கெடிலவானர் திருப்பதிகம். ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் கெடிலவானர்னு அந்த ஆற்றை வைத்து கொண்டே பாடுறாரு. திருவதிகை வீரட்டான பெருமான்கிறது ஒன்று, கெடிலவானர்னா
அந்த ஆற்றினுடைய கெடில நதியினுடைய சிறப்பு, கெடிலவாணன கெடில நதிக்கு உரியவனே என்று சொல்லி பெருமானை வந்து அப்படியே பாடியிருக்கிறார். கிளைந்துளி பொன் தோன்றிடும் கெடிலவாணர் மண் கிளைத்த இடத்து பொன் தோன்றுமாறு போல பாசத்தை நீக்கிய வழி தோன்றும் கெடிலவாணர் என்று சொல்லி அப்படியே பதிகம் முழுக்க அதே போல் பாடியிருக்கிறார் என்று சொல்லி இந்த பதிகத்துக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்த 2வது திருப்பதிகம் வந்து குறுந்தொகையில் கோணன் மாமதி சூடியோர் கோவன நானில் வாழ்க்கை நயந்து பயனில்லை பானில் வீணை பயின்றவன் வீரட்டம் காணில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே. இதில் என்னென்னா இந்த பாட்டு வந்து ஒரு அகத்துறை பாடல் போல் அமையப்பட்டிருக்கு. கோணன் மாமதி சூடியோர் கோவன அப்படி தலைவனை பிரிந்த ஒரு தலைவி ஆற்ற மாட்டாது துயில் பெறாது வருந்தும் அகத்தினை துறை பொருளாக வைத்து அருளப்பட்டது திருப்பதிகம். இறைவரது திருவிரட்டானத்தினை கண்டால் அல்லது எனது கண் துயில் கொள்ளுமோ, கண்ட பின்பே துயில் கொள்ளும், அதாவது ஆறுதலை அடையும் என்று சொல்லி திருவதிகை வீரட்டான பெருமான் மேலே காதல் கொண்ட ஒரு பெண் பாடுவது போல் இந்த பதிகம் அமையப்பட்டு கோணன் மாமதி சூடியோர் கோவன நானில் வாழ்க்கை நயந்து பயன் இல்லை பானில் வீணை பயின்றவன் வீரட்டம் காணில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே. அப்படின்னா துயில் கொள்ளாதுன்னு அர்த்தம். அவனை பார்க்காம நான் தூங்க மாட்டேன், திருவதிகை வீரட்டான பெருமானை பார்க்காம என்னுடைய கண்கள் வந்து துயில் கொள்ளாது என்று சொல்லி, அதாவது பெருமான் மேலே அளவற்ற அன்பு வருகின்ற பொழுது அது வந்து காதலாக வைத்து அது அகத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே திருவாரூர் தேவாரத்தில் பாடுறாரு இல்லைங்களா, முன்னம் அவனுடைய நாமம் கேட்ட எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பதிகம் இல்லையா, அது மாதிரி இதில் வந்து அப்படி பெருமான் வீரட்டங்காணில் அல்லது என் கண் துயில் கொள்ளுமே அப்படின்னு துயில் கொள்ளுமேன்னு ஏகாரம் வந்ததுன்னு என்ன அர்த்தம், துயில் கொள்ளாதுன்னு அர்த்தங்க. அப்போ பெருமானை பார்த்தா தான் நான் வந்து தூங்குவேன் என்று சொல்லி இறைவன் மீது அளவற்ற அன்போடு பாடிய ஒரு திருப்பதிகம். அதான் வந்து அகத்துறை பாடல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து அதே மாதிரி குறுந்தொகையில் சொல்கிறார். அதாவது அட்ட புஷ்பங்கள் கொண்டு வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அகப்பூசையில் 8 புஷ்பம் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பொதுவாக அட்ட புஷ்ப வழிபாடு அப்படிங்கிறது சொல்லப்படும். அதான் சொல்கிறார். 8 நான்மலர் கொண்டவன் சேவடி மட்டு அலறிடு வார்வினை மாயுமால் கட்டி தேன்கலந்தன்ன கெடில வீரட்டனாரடி சேரும் அவர்க்கே. அதாவது விதித்தபடி அட்டப்புட்டம் சாத்தி அர்ச்சித்தலை குறிப்பது இந்த பதிகம். அதாவது எண் மலர் அப்படின்னா மலர் ஓரிரு 4 என்று சொல்லுவார். ஓரிரு 4னா 8 மலரால் அர்ச்சனை செய்வது அட்ட புஷ்பம் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா. நாவுக்கரசு பெருமானுடைய இந்த ஒரு பதிகத்தில் ஒரே பாட்டில் 8 போற்றி வருங்க. எல்லாம் சிவனன் நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, கொள்ளார் முடுவாய் படையாய் போற்றி, கொல்லும் கூற்றுண்டை உதைத்தார் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி, கட்டாரிடும்பை கலைவாய் போற்றி, வில்லால் வியனரணம் எய்தாய் போற்றி, வீரட்டங்காதல்யம் விமலா போற்றி. அதில் 8 போற்றி வருங்க. அதாவது நம்ம சிவபூஜை பண்ணுற பொழுது அந்த பாட்டை நம்ம முதல்ல சொல்லுவோம். இந்த 8 போற்றிகள் எண்மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ஒரு வழிபாடு இருக்குது. இப்போ 108 மலர்களால் அர்ச்சனை செய்வது, காலம் போதாமையாக இருக்கிற காலத்தில் வந்து 8 போற்றி சொல்லி வழிபாடு செய்கிறது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈசனடி போற்றி எந்த அடியோ அதில் 8 போற்றி வரும், திருவாசகத்தில் 8 போற்றி வரும். அதனால் சுருக்கமாக இப்போ நாங்கள்லாம் ஒரு பதிகம் சொல்லுவோம், தினசரி ஒரு பதிகம் சொல்லி தான் போற்றி திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா திருவாரூர் தேவாரம் இருக்குது இல்லைங்களா, கற்றவர் இன்னும் கனியை போற்றி அந்த பதிகம் சொல்லுவோம். நேரம் இல்லைன்னா ஒரு 3 பாடல் சொல்லுவோம். அதுக்கும் நேரம் இல்லைன்னா 8 போற்றி சொல்லலாம். ஆமாம், அதுக்கும் நேரமெல்லாம் இல்லாமல் போனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பெரியவங்க வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டே வர்றதுனால நாமளும் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்ட்டு அதைவே ஒரு தினசரி வழிபாடாகவும் நம்ம வச்சுக்கிறதுக்கு 12 திருமுறை சொன்னோம், அப்புறம் பஞ்சபுராணம் சொன்னோம், அப்புறம் ஒரே ஒரு பாட்டாவது சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம் இப்போ இல்லையா. அப்படியெல்லாம் இல்லை, பஞ்சபுராணமாவது சொல்லணும் இல்லையா, பஞ்சத்துக்கே பஞ்சபுராணம் தான் இல்லையா. 12 திருமுறை சொல்லணும் நமக்கு, அருளாளர்கள் பாடியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ தானே 3 தேவாரமும் வரும். இப்போ இல்லைன்னா ஒரே ஒரு தேவாரம் தான் வரும் இல்லைங்களா. 3 தேவாரத்து 3 முதலிகள் அருளியதில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் வரும். ஒரு சிலரெல்லாம் ஈரோட்டுக்காரர் எப்படி பாடுவாங்கன்னா, 3 முதலிகளுடைய தேவாரத்திலேருந்து ஒவ்வொரு பாட்டு பாடிக்குவாங்க. தேவாரம் அப்படிங்கிறது பஞ்சபுராணத்துலேயே அந்த 3லேயே ஒவ்வொன்றும் பாடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்கம். எப்படியோ செஞ்சால் சரி, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி.
இந்த மாதிரி 8 புஷ்பங்கள் என்று சொல்லி அட்ட புஷ்ப வகையும் அவை 3 காலந்தோறும் வெவ்வேறாம்படி அவற்றினால் அர்ச்சிக்குமாறும் நலம் சிறந்தார் மனத்தகத்து மலர்கள் 8 என்று சொல்லி ஆரூர் திருத்தாண்டகத்தில் சொல்கிறார். அதை கொல்லாமை முதலிய உற்சாதனங்கள், அதாவது அட்ட புஷ்பம் அப்படிங்கிறது அகப்பூசையில் என்ன அப்படின்னா கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், அப்புறம் பொறுமை, அறிவுடைமை, வாய்மை, தவமுடைமை, அன்புடைமை, அருளுடைமை, இதெல்லாம் தான் 8 புஷ்பங்க. அதாவது அகப்பூசையில் இது 8. வெளியில் வழிபாடு செய்கின்ற பொழுது மலர் நமக்கு இல்லையா, அகப்பூசையில் இதுதான் 8 புஷ்பங்கள் அப்படிங்கிறது. கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறுமை, அறிவுடைமை, அப்புறம் வாய்மை, தவமுடைமை, அன்புடைமை, அருளுடைமை, இது 8 நமக்கு அட்ட புஷ்பங்கள் என்று சொல்லுவது என்று சொல்லி 8 நான்மலர் கொண்டவன் சேவடி மட்ட அலறிடு வார்வினை மாயுமால் கட்டி தேன்கலந்தன்ன கெடில வீரட்டனார் அடி சேரும் அவருக்கு என்று சொல்லி இந்த குறுந்தொகையில் பாடியிருக்கிறார். இப்படி இந்த பதிகம் ஒவ்வொரு திருப்பதிகம் ஒரு உண்மையை விளக்கி நிற்பது என்று சொல்லி சிவகோணிய உரை சொல்லியிருக்கிறாங்க. உட்பூசையில் அட்டபுஷ்பமாக அர்ச்சிக்கக்கூடிய பண்பும் பிறவும் ஆகமங்களிலும் வழிநூல்களிலும் காண்க என்று சொல்லார். இது அகப்பூசைக்கும் கூட இது சொல்லியிருப்பார். அகப்பூசையில் என்ன நெய்வேத்தியம், அப்புறம் அர்ச்சனை, எல்லாமே என்ன அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே அன்பு தாங்க. நேயமே நெய்யும் பாலா நிறைய நீர் அமையாட்டி பூசனை ஈசனாருக்கு போற்று அவிகாட்டினோமே அப்படின்னு சொல்லார் இல்லையா. காயமே கோயிலாக, கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மணமொழி லிங்கமாக, நேயமே நெய்யும். நேயம்னா அன்பு, வேற ஒன்றும் இல்லை. நேயம் மலிந்தவர் வேடமும் சொல்கிறோம் இல்லையா. இப்போ நேயம் அன்பு தான். அகப்பூசையில் ரொம்ப பிரதானமாக நமக்கு அன்பு தான், இறைவனிடத்தில் வச்சிருக்கக்கூடிய அன்பு தான். அப்புறம் இந்த 8 மலர் கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறுமை, அறிவுடைமை, வாய்மை, தவமுடைமை, அன்புடைமை, அருளுடைமை என்று சொல்லக்கூடியது என்று சொல்லி அடுத்து கொப்பளித்த திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கொப்பளித்த என்ற சொல்லும் பொருளும் பதிகம் முழுமையும் பொருள் பெயர் பெற்ற. கொப்பளித்த என்பதும் பாடம். கொப்பளித்தல் நன்மை பண்பு மிகுந்து வெளித்தோன்றுதல் என்று பொருளில் வந்தது. நரை கொப்பளிக்கு நரும்புகுட்டு நளின வாழ்க்கை என்று சொல்லி காஞ்சி புராணத்திலே வருது. கொப்பளித்தல் அப்படின்னா நன்மை, தன்மை, பண்பு மிகுந்து வெளித்தோன்றுதல் அப்படின்னு சொல்லி இந்த திருத்தாண்ட நேரிசையில் பாடுறாருங்க. இல்லை என்ன சொல்கிறாருன்னா, வெண்ணிலாமதியந்தன்னை விரிசடை மேவ வைத்து உள்நிலா புகுந்து நின்றங்கு உணர்வினுக்கு உணரக் கூறி விண்ணிலார் மெய்யச்சூரார் வேண்டுவார்க்கே அந்நியார் பெரிதும் செய்யார் அதிகை வீரட்டனார். இல்லை, கொப்புளித்த திருநேரிசை இது வேற. கொப்புளித்த திருநேரிசையில் என்ன சொல்கிறாருன்னா, இரும்பு கொப்பளித்த யானை ஈருரி போர்த்த ஈசன். கொப்பளித்தனே வரும் ஒவ்வொரு வரியிலையும். இரும்பு கொப்பளித்த யானை ஈருரி போர்த்த ஈசன், கரும்பு கொப்பளித்த இன்சொல் காரிகை பாகமாக, சுரும்பு கொப்பளித்த கங்கை துவலை நீர் சடையில் ஏற்ற, அரும்பு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. கொப்பளித்த அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தன்மை பண்பு மிகுந்து வெளித்தோன்றுதல் அப்படின்னு சொல்லி பொருளுங்க. தன்மை பண்பு மிகுந்து வெளித்தோன்றுதல் அப்படிங்கிறதான். இரும்பு கொப்பளித்த யானை ஈருரி போர்த்த ஈசன் என்று சொல்லி இந்த திருப்பதிக்கு ஆரம்பிக்க. இதுக்கு பேரை கொப்பளித்த திருநேரிசை என்று சொல்லி அதுக்கு பெயருங்க. அப்படி நன்றை கொப்பளித்த நரும்பொருட்டு நளின வாழ்க்கை என்று சொல்லி, கரும்பு கொப்பளித்த இன்சொல் என்று சொல்லி இந்த பதிகம் முழுக்க அப்படியே பாடப்பட்டிருக்கோம். அடுத்த திருநேரிசை தான் வெண்ணிலா மதியந்தன்னை விரிசடை மேவ வைத்து உள்ளிலா புகுந்து நின்றங்கு உணர்வினுக்கு உணரக் கூறி விண்ணிலார் மெய்யச்சூரார் வேண்டுவார்க்கே அந்நியார் பெரிதும் செய்யார் அதிகை வீரட்டனாரே. உள்நிலா புகுந்து நின்றங்கு உணர்வினுக்கு உணரக் கூறி, 2வது வரி வருது பாருங்க. அப்படின்னா உள்ளத்தினுள் நின்று உணர்வு தந்து, பெருமான் எப்படிப்பட்டவனா, அதிகை பெருமான் உள்ளத்திலே நின்று உணர்வு தந்து வேண்டுவார்க்கே அந்நியார் அனிமையில் உள்ளவர் வேண்டாதவருக்கு பெரியும் சேயவர் அப்படின்னு சொல்லி, யாரெல்லாம் பெருமானை நினைந்து வழிபாடு செய்து வேண்டுகின்றார்களோ அவங்களுக்கு சாமி எப்படி இருப்பார் அப்படின்னா ரொம்ப அனிமையில் இருப்பார், பக்கத்தில் இருக்கக்கூடியவர். வேண்டாதவர்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்கக்கூடியவர் என்று சொல்லி தான் நமக்கு நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் இல்லையா, திருவருட்பயன் வருது இல்லையா. நலமிலன் நன்னாருக்கு நன்னினாருக்கு நல்லன், அவனை சென்று அணுகுகின்றவர்களுக்கு பெருமான் நன்மையை செய்வார்.
போகாதவர்களுக்கு நன்மையை செய்ய மாட்டார், அப்படின்னா தீமையும் செய்ய மாட்டார். என்ன செய்வார்? பிறப்பை கொடுப்பார், அடுத்த பிறப்பில் அவங்கள ஆட்கொள்வார். ஆமாம், அதான். அப்படி உள்ளின் அனுமையில் வேண்டாதார்க்கு பெரிதும் செய்யார், என் உள்ளம் கூடினார் கூடல் ஆளவாயிலார் என்று சொல்லி 2வது பாட்டில் சொல்கிறார். இந்த பதிகத்தை வைத்து கொண்டு தான் அப்பர் சாமிகளுக்கு ஆன்மார்த்தம் ஆலவாய் பெருமான் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறாங்க. இந்த பதிகம் ஒன்று, அதே மாதிரி திருத்தாண்டம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? வாயானை மனத்தானை மனத்துள்ளுண்ட கருத்தானை யார் முடிப்பா? கருத்தறிந்து முடிப்பான் தன்னை, தூயானை தூவெல்ல ஏற்றான் தன்னை, சுடதருங்கள் சடையானை தொடர்ந்து நின்றையன் தாயானை, தவமாய தன்மையானை தேவாதி தேவர்க்கு என்றும் சேயானை, தென்கூடர் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. இதையெல்லாம் வைத்து கொண்டு அப்பர் சாமிகளுக்கு ஆன்மார்த்தம் சொக்கநாத பெருமான் அப்படின்னு சொல்லி சிவக்கன்னியா உரையில் சொல்கிறார். வேறு யாரும் சொன்னால் நம்ம அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லா பதிகத்திலையும் அப்படி பாடியிருக்கிறார். வாயானை மனத்தானை மனத்துள்ள கருத்தானை மறைய மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயார தன்னடியை பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பார் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் அருங்கொன்றை, இப்படியெல்லாம் பாடியிருக்கிறாரு. இருந்தாலும் சிவக்கன்னியா இதைத்தான் வைத்து கொண்டு அவர் ஆலவாய் பெருமான் தான் அவருக்கு ஆன்மார்த்தம் என்று சொல்லி நமக்கு சொல்லியிருக்கார். இன்னொன்று, அவர் ஆன்மார்த்த சிவபூஜை செய்தவர் அப்படிங்கிறதும் ஒரு சில காரணங்களை வைத்து கொண்டு இதில் இந்த பதிகத்தில் வச்சு தான் சொல்கிறாருங்க. இந்த திருப்பதிகத்தில் வச்சு தான் சொல்கிறார். அதான் சொல்கிறார், என் உள்ளம் கூடினார் கூடல் ஆலவாயிலார் என்று சொல்லி 2வது பாட்டில் சொல்லாருங்க. நாயனார் திரு ஆலவாய் பெருமானை ஆன்மார்த்த நாயகராக கொண்டு ஆன்மார்த்த சிவபூஜை செய்து வந்தனர் என்று கருத பல சான்றுகள் உள்ளன. சிவக்கன்னியாவுடைய உரைகள், ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே தென் கூடல் திரு ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே, என்மேல் ஊனமது எல்லாம் ஒளித்தான் மற்றொரு பற்றில்லா அடியேற்கு என்றும் சிறந்தானை என்று சொல்லி, என் தலையின் உச்சி என்றும் தாவித்து இருந்தானே என்று சொல்லி, எஞ்சலில் புகழ் இது என்றென்று ஏத்தினான் என்று சொல்லி, இப்படியெல்லாம் வழிவிழாது உன்னை வாழ்த்தி வழிபடும் தொண்டனேனுன் செழுமலர் பாதங்கான நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாழ்த்தி செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் தினசரி பூவு நீரும் கொண்டு வழிபாடு செய்தேன்னு சொல்லி சொல்கிறதுனால தான் அவர் சிவபூஜை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற கருத்தை சிவக்கன்னியா சொல்கிறார். இதில் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, வழிவிழாது உன்னை வாழ்த்தி, அப்புறம் என்ன சொல்கிறார்? வழிபடும் தொண்டனேன் உன் செழுமலர் பாதம் காண, உன்னுடைய செழுமதர் பாதம் காண நறுமலர் நீரும் கொண்டு நாள்தோறும் ஏற்றி வாழ்த்தி செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம்னர். இதை வைத்து கொண்டு தான் அவர் சிவபூஜை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் இந்த நம்முடைய திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மறையுடையாய் பதிகத்தில் பாடுறார்கள், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருத என்னடியான் உயிரவேல் என்றடல் கூற்றுதைத்து பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும். அங்கேயும் வருது, அதான் நெருடியார்களையா நெடுங்கல மேயவனேன்னு வருது. அதனால் இதுலேயும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நறுமலர் நீரும் கொண்டு அப்புறம் நாள்தோறும் ஏற்றி வாழ்த்தி செறிவன சித்தம் வைத்து திருவடி சேரும் வண்ணம் என்று சொல்லி சொல்லாருங்க. புந்தை ஒன்றை பிடித்து நின்றார்கள் என்றும் பிதற்றி நான் இருக்க மாட்டேன் முதலே பார்க்கென்று சொல்லி, தொண்டனேன் பட்டதென்னே தூயகா விரியின் நன்னீர் கொண்டிரு கோதையாட்டி குங்கும குழம்பு சாத்தி இண்டை கொண்டேற நோக்கி ஈசனை எம்பிரானை கண்டனை கண்டிராதை காலத்தை கழித்தவாறு என்று சொல்லி பொது நேரிசையில் ஒரு பாடல் பாடுறாருங்க. அப்படி நாயனார் ஆன்மார்த்தமாக சிவபூசனை வேத சிவா ஆகமங்களின் விதிப்படி செய்து வந்தனர் என்பதை விளக்குவன, வேத சிவாகம முறைப்படி சிவபூஜை செய்தார் என்பதை விளக்குவன இந்த திருப்பாடல் என்று சொல்லி சிவக்கன்னியா உரை சொல்கிறாருங்க. நாயனார் தாமே செய்து பலகாலம் வாழ்ந்து தவம் செய்து இருந்த திருப்பூந்துருத்தி திருமடத்தினுள் அவர் பூசை செய்தருளிய சிவபூசை இடமும் சிவபூசை மேடை முதலியவற்றின் அடையாளங்களும் இன்றும் காணப்படுகின்றன. சிவக்கன்னியா உரையில் சொல்கிறாருங்க. அதெல்லாம் இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் நாவுக்கரசு பெருமான் சிவபூஜை செய்த மேடை திருப்பூந்துருத்தி மடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி உரையில் சொல்கிறார். அதையெல்லாம் நாம் பாதுகாக்கணும், இவற்றை காப்பாற்றி போற்றுதல் சைவ நன்மக்களது உயர்ந்த கடமைகளில் ஒன்றாகும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. இப்படி இந்த திருப்பதிக உள்நிலா புகுந்து நின்றங்கு உணர்வினுக்கு உணரக்கூறிங்கிறத வச்சு இதெல்லாம் சொல்கிறார். அடுத்த திருநேரிசை 6வது திருநேரிசை
நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதிமூர்த்தி பங்கனே பரமயோகி என்றென்றே பரவினாலும் செம்பொன்னே பவளக்குன்றே திகழ் மலர் பாதம் காண்பான் அன்பனே அலந்து போனேன் அதிகை வீரட்ட நீரே. வீரட்ட நீரே சொல்லார். இந்த பதிகத்தில் என்ன சொல்லார்னா, உமது திருவடி காண்பதற்கு மிக வருந்தி போயினேன், எனக்கு அருளும் வகையால் அருள்புரிய வேண்டும் என்பது இந்த பதிகத்தினுடைய குறிப்பு. உன்னுடைய திருவடி காண்பதற்கு நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதிமூர்த்தி பங்கனே பரமயோகி என்றென்றே பரவினாலும் செம்பொன்னே பவளக்குன்றே திகழ்மலர் பாதம் காண்பான் அன்பனே அளந்து போனேன் அதிக வீரட்டனாரே. உன்னுடைய திருவடியை பார்க்கறதுக்காக மிக வருந்தி போயினேன், பெருமானே நீங்கள் எனக்கு அருள் செய்யணும் என்று சொல்லி இந்த பதிகத்தில் கேட்குறார். ஆமாம், அருள் புரிய வேண்டும் என்பது இந்த பதிகத்தினுடைய கருத்து. அளந்து போனேன்னா மிகவும் துன்பப்பட்டு போனேன். பெருமான் திருவடி அவ்வளோ சீக்கிரமாக கிடைச்சிடும் இல்லையா? நாவுக்கரசு பெருமானே அப்படி சொல்லி நம்பனே எங்கள் கோவே நாதனே ஆதிமூர்த்தி சாமியை போற்றி சொல்கிறார் முதல்ல. பங்கனே பரமயோகி என்றென்றே பரவினாலும், இப்படியெல்லாம் தினசரி பரவி வாழ்த்தி பாடி அப்படி பாடி நாளும் செம்பொன்னே பவளக்குன்றே திகழ்மலர் பாதம் காண்பான் அன்பனே அளந்து போனேன் என்று சொல்லி, அளந்து போனேன்னா ரொம்ப நான் மிகவும் துன்பப்பட்டு போனேன் என்று சொல்லி, பெருமானே நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த பதிகத்தில் சொல்கிறார். பெருமானுடைய திருவடி வேணும்னு கேட்குறார். உருகையில் ஊசல் போல, 6வது பாட்டில் என்ன சொல்கிறேன்னா, உருகையில் ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி என்றது நிலையில்லாது இங்கு அங்கும் அலைதலினையும், மறுகையர் ஊசல் போல வந்து வந்து உலவம் என்றது முன்னும் பின்னும் போதலையும், பெருகையர் ஊசல் போல பிறைபுல்கு சடை என்றது கயிறு ஊசலை பெற்ற தோற்றம் போல சடை பிறையனை பெற்றது என்று மெய்ய ஓமத்தையும், பாதத்து அருகையில் ஊசலானேன் என்றது ஊசல் கயிற்றால் தரையில் சேர்வதென்று வேறு துணையில்லாமையால் எனக்கு உன் பாதமின்றி வேறு தாங்கும் துணையில்லை என்ற உருவத்தினையும் குறித்தது. அப்படின்னா என்னை தாங்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை, உன்னுடைய திருவடியை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி இந்த திருப்பதிகத்தில் பாடுறார். மன்றத்து புன்னை மரம் படுதுயரம் போல் எய்தி, அப்படின்னா மன்றத்து புன்னை பொதுவெளியில் உள்ள பூமரம் கனிமரம் இவைகள் பலராலும் கல்லேருண்டும் பரிவுண்டும் அழைக்கப்படுதல் போல பல பல புலநீச்சைகளால் அழைக்கப்பட்டு, ரொம்ப அருமையான உதாரணம் இல்லையா? ஒரு ரோட்டோரத்தில் ஒரு மரம் இருக்குது, அதில் காய் இருக்குது, பழம் இருக்குது, அதை சாப்பிட்றதுக்காக எல்லாத்தினுடைய கல்லை அடித்து அந்த மரத்தை அந்த காயை பழத்தை சாப்பிட்றதுக்காக எல்லாரும் அடிப்பாங்களா? அது மாதிரி இப்போ நான் இருக்கிறேன், இந்த புலன்கள் எல்லாம் அப்படி தாக்குது. அந்த கனியினுடைய மரத்தை எப்படி கல்லெடுத்து அடிக்கிறாங்களோ அது மாதிரி அந்த வஞ்ச புலனைந்தின் வழியடைத்துன்னு மணிவாசகர் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி உலகியல் அந்த புலன்கள் இருக்குது பாருங்கள், பொறி புலன்கள், அதெல்லாம் என்னை தாக்கி கொண்டு இருக்கிறது. அதுக்கு நீங்கள் என்னை அதிலிருந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. மன்றத்து புன்னை மரம் படுதுயரம் போல எய்தி அப்படிங்கிறார். பொதுவெளியில் உள்ள பூமரம் கனிமரம் இவைகள் பலராலும் கல்லேருண்டும் பரியுண்டும் அழைக்கப்படுதல் போல பல பல புலநீச்சைகளால் அழைக்கப்பட்டு மனம் ஒன்றுதலினால் வீழ்ப்பதற்கு இறக்கச் செய்வதற்கு விடுப்பதன் முன் என்று சொல்லி, பெருமானை பணி செய்ய விடாத துன்பம் தமக்கு பணி செய்யும் பிடிப்பு நின்றும் விடாது என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்படின்னா இந்த உயிர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதிலிருந்து என்னைய கொஞ்சம் மீட்டு கொடுக்கணும், காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து 7வது திருப்பதிகம். முதல்ல வீரட்ட நீரே அப்படின்னு சொன்னார். இதில் வீரட்ட நாரே என்று சொல்லி அவரது அருளை வியந்து உரைத்தது என்று சொல்லி, முன்பதிகம் முன்னிலையில் வீரட்ட நீரே என்று செய்யும் அருள் விண்ணப்பம். இது படர்க்கை முகத்தால் வீரட்ட நாரே என்று அவரது அருளை வியந்து உரைத்தது என்று சொல்லி சொல்கிறார். மடக்கினார் புலியின் தோலை மாமணி நாகம் கச்சாம் முடக்கினார் முகிழ்வன் திங்கள் மொய்சடை கற்றை தன் மேல் தொடக்கினார் தொண்டை செவ்வாய் துடியடை பறவை அல்குல் அடக்கினார் கெடிலவேலி அதிகை வீரட்டனாரே. அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறாரு, அந்த போன பதிகத்தில் வீரட்ட நீரே என்று செய்யும் அருள் விண்ணப்பம், இது படர்க்கை முகத்தாலே வீரட்டனாரே என்று அவரது அருளை வியந்து உரைத்து பாடிய ஒரு திருப்பதிகம் இந்த திருப்பதிகம் என்று சொல்லி, இப்படி இதில் கூத்துப்பாட்டு இப்படியெல்லாம் பலவாறு இதில் பாடியிருக்கிறார். இது ஒரு பழமொழி. 5வது பாட்டில் நரி தசை துண்டத்தை வாயில் கவ்விக்கொண்டு ஆற்றை கடந்தபோது, நரி தசை துண்டத்தை வாயில் கவ்விக்கொண்டு ஆற்றை கடந்தபோது ஆற்றினுள் பிறந்த வரால் மீனை கண்டு அதனை கவ்வச் சென்றதனால் வாயில் இருந்த தசை துண்டத்தை இழந்தது போல வேறொன்றை பற்றும் ஆசையினால் முன்கடைத்த பற்றினை இழத்தல் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு நரி ஒரு கிடைச்ச தசை துண்டத்தை எடுத்துகிட்டு ஆற்றுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஆற்றுக்குள்ளே போருகின்ற பொழுது வரால் மீனை பார்த்துச்சான்.
வராள மீனை பார்த்த உடனே அதை கவலான்னு போகிற பொழுது இருக்கிற தசை பிண்டமும் சேர்ந்து போயிடுச்சான். அது மாதிரி நம்முடைய ஆசைகள் நம்மளை எப்படியெல்லாம் கொண்டு போய் வீழ்த்தோம் அப்படிங்கிறத இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. 5வது பாட்டு இந்த பதிகை இருக்குங்களா? அதில் அந்த பாடல் இல்லை இருக்கா? 5வது பாட்டு என்ன பாட்டுங்க? கொண்டாங்க. அதான் ஆஹா எடுத்து கொடுங்க. மாறிடுச்சு. நானே பாடிடுறேன். அது ஒரு பழமொழி திருப்பாடல். அது ஒரு பழமொழி திருப்பாடல். அது என்ன சொல்றாருன்னா, ஓ 5வது பாடல், நரிவரால் கவ்வச் சென்று நற்றசை இழந்ததொத்த தெரிவரால் மால்கொள் சிந்தை தீர்ப்பதோர் சிந்தை செய்வார் வரிவரால் உகழும் தென்னீர் கழனி சூழ் பலனவேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகை வீரட்டனாரே. அப்படின்னா அந்த ஒரு நரி வந்து ஒரு தசை துண்டத்தை வாயில கவ்விக்கொண்டு அப்படி ஆற்றை கடந்த போது அது போயிட்டுருக்கிற பொழுது வரால் மீன் ஒன்று வந்திருக்குது. அந்த வரால் மீனை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு வாயை திறந்து தான் இது கீழே போயிருச்சான். அது மாதிரி வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரிவரால் உகழும் தென்னீர் கழனி சூழ் பலன வேலி அறிவரால் வயல்கள் சூழ்ந்த அதிகை வீரட்டனாரே. அப்படின்னா உலகியல் இன்பத்தை பற்றி நம்ம வந்து பெருமானுடைய திருவருளை விடுவதற்கு அது வந்து ஓமையாக சொல்கிறாரு. உலகில் இருக்கக்கூடிய இன்பங்களை நம்ம பெரிதாக கருதி கொண்டிருந்தோம்னா பெரிய பெருமானுடைய திருவருள் நமக்கு கைவர பெற்றாலும் அதை நம்ம இழந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்படி இது ஒரு பழமொழி திருப்பாடல் போல் சொல்கிறார். மால்கொள் செய்வார் அப்படின்னா அதை வேறொரு பற்றினை பற்றும் ஆசை கொடுத்து முன் மயக்கத்தால் பற்றியதொரு பற்றினை விடும்படி செய்பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அருமையான திருப்பாட்டு. எல்லா பதியத்தையும் பார்க்க முடியாது, 1-2 பாட்டு அப்படி பார்த்துக்கணும். அடுத்த நேரிசை 8வது திருப்பதிகம். முன்பெலாம் இளைய காலம் மூர்த்தியை நினையாதோடி கண்கண விரும்பினாலும் கருத்தழிந்தறுத்தமின்றி பின்பகல் உணங்கலட்டும் பேதைமார் போன்றேனுள்ள அன்பனாய் வாழ மாட்டேன் அதிகை வீரட்டனாரே. முன்பெல்லாம் இளைய காலம் கருத்தழிந்து நாயனார் சமணத்தின் என்று சைவம் புகுந்த போது வயது முதிர்ந்திருந்த நிலையை குறிப்பால் உணர்த்திட்டுங்கிறார். இந்த பாட்டில் தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, முன்பெல்லாம் இளைய கால மூர்த்தியை நினையாது ஓடி, நான் இளமையாக இருக்கிற பொழுது சாமியை நினைக்கவே இல்லை, அங்கங்கே ஓடிட்டு எங்கே ஓடிட்டார், சமணத்துக்கு ஓடிட்டார் இல்லையா, அது சொல்கிறார். முன்பெல்லாம் இளைய கால மூர்த்தியை நினையாது ஓடி கண்கணை இரும்பினாலும் கருத்தழிந்த அறுத்தமன்றி அப்படின்னார். நான் வந்து ரொம்ப வயதானதுக்கு பிறகு மீண்டும் வந்து சைவத்துக்கு வந்ததை சொல்கிறார். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார்தான் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு சொல்கிறார் இல்லைங்களா. அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறார், இளமை காலத்துல எல்லாம் இங்கிருந்து ஓடி சமணத்தில் போய் இருந்தேன் பெருமானே, வயது முதிர்ந்திருந்த நிலையை இப்போ வந்து நாம் சைவத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பால் உணர்த்திற்று. பின்பகல் உணும் கலட்டும் பேதைமார் போன்றேன் என்று பழமொழி. பசித்து கலைந்த முன்பகலெல்லாம் வீண் பேச்சில் போக்கி மாலையில் அடிசில் சமைக்கும் பேதையர் என்று சொல்லி சொல்கிறார். பிறகு நல்ல பசி இருக்கிற பொழுது வீணாக பேசிகிட்டு இருந்துட்டு மாலை நேரத்தில் வந்து இன்னடிசில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா தன்னுடைய அந்த நிலையை சொல்கிறாருங்க. ஆதன் அப்படின்னா அறிவில்லாதவன் சொல்லி எல்லாம் அர்த்தம். அடுத்த திருவிருத்தம் வந்து மாசிலொல்வால் போன் மறியும் மணி நீர்த்திரை தொகுதி ஊசலை ஆடியங்கு ஒன் சிறை அன்னம் உரங்களுற்றால் பாசறை நீளம் பருகிய வண்டுபன் பாடல் கண்டு வீசும் கெடில வடைகரைத்தே எந்தை வீரட்டமே. இது முதல் 3 பாசுரங்கள். எந்தையார் இருக்கும் திருவீரட்டம் என்ற கோயில் கெடில வடகரையில் உள்ளது என்று கெடிலத்தின் செழுமுனல் சிறப்புடன் கூறுவன. அதான் இந்த முதல் 3 பாட்டில் வந்து அந்த கோயில் இருக்கக்கூடியது கெடில வடகரையில் இருக்கக்கூடியது என்று சொல்லக்கூடியது என்று சொல்கிறார். அவர் திங்கட்குழவியைப் போல வந்தடைந்தாரை எப்போதும் காத்தல் அளிக்குதிர் என்று சொல்கிறாருங்க. இறைவனை எண்ணாதாரே பிச்சையேற்று உண்டுழல்வர் என்பது சிதவல் சுற்றி கானகந்தேய திரிந்தர போரும் என்று சொல்லி இதில் வந்து 5வது பாட்டில் வந்து சொல்கிறார். இறைவனை எண்ணாதார்
பிச்சை ஏற்று உண்டு உழல்வர் என்பது சிதவல் சுற்றி கானகந்தேய தெரிந்திரப் போரும் என்று சொல்லி இந்த பதிகத்தில் பாடுறார். அவர் நாமங்கள் துன்பம் போக்கும் துணையாவன என்று சொல்லி பெருமானுடைய நாமங்கள் நமக்கு துன்பத்தை போக்கக்கூடிய துணையாக இருக்கக்கூடியது என்று சொல்லியெல்லாம் இந்த திருத்தாண்டகத்தில் சொல்கிறார். அடுத்தது வந்து அடையாள திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடையாள திருத்தாண்டகம்னா திரு அடையாளங்கள் ஒவ்வொன்றாக இறைவனுக்கு இருக்கக்கூடிய திரு அடையாளங்களை ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி இந்த அடையாளங்களை உடையார் ஒருவராகில் அவர் திருவரையை வீரட்டானரேயாம் என்று சொல்லி ஒருவர் இந்த பதிகத்தினுடைய பாட்டு அதான் சொல்கிறார். பாருங்க, எல்லா சாமிக்கு இருக்கக்கூடிய அடையாளத்தை எல்லாம் இதில் சொல்கிறார். சந்திரனையும் அடையாள திருத்தாண்டகம். சந்திரனை மாகங்கை திரையான் மோதம் சடாமகுட திருத்துமே சாம வேதம் கந்தருவம் விரும்புமே காபாலம் ஏந்து கையனே மெய்யனே கனகம் மேனி பந்தனவும் மெல்விரலால் பாகனாமே பசுவேறுமே பரமே யோகியாமே ஐந்தலையை மாசுனம் கொண்டறையார்க்குமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே என்று திருவிரட்டனத்து பெருமானுக்கு இருக்க சந்திரன் கங்கை அப்புறம் திரை மோத சடாமகுட திருத்துமே சாமவேத கந்தருவம் விரும்புமே கபாலம் எந்து கையானே இதெல்லாம் இறைவனுக்கு இருக்கக்கூடிய அடையாளங்கள். மெய்யனே கனகமேனி பந்தனவும் மெல்விரலால் பாகனாமே பந்தனவும் மெல்விரலால் உமையம்மனுடைய ஒரு பாகத்தை உடையவனே பசுவேறுமே விடை ஏறக்கூடிய பெருமனே என்று சொல்லியும் ஐந்தலை மாசனம் கொண்டு அறையார்க்கும் என்று சொல்லி இப்படி திருவடையாளங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து சொல்லி இந்த அடையாளங்களை உடையார் ஒருவராக அவர் திருவரையை வீரட்டான பெருமானே என்று சொல்லி சொல்கிறாருங்க. இதில் காமக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய காமக்கோட்டி அப்படிங்கிறது 10வது பாட்டில் சொல்கிறார். காமக்கோட்டத்தில் விளங்குகின்ற அம்மை காமாட்சி அம்மை என்று சொல்லியெல்லாம் சொல்கிறார். அடுத்தது தான் வந்து 11வது திருப்பாட்டு தான் வந்து திருப்பதிகம் போற்றி திருத்தாண்டகம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச போற்றி இப்போ சொன்னோம் இல்லையா, 8 போற்றி இதில் இருக்குதுன்னு சொல்லி. எல்லாம் சிவனன் நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் முடுவாய் படையாய் போற்றி கொல்லும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சி கரியாய் போற்றி கற்றாரிடும்பை கலைவாய் போற்றி வில்லால் வீரனம் எய்தாய் போற்றி வீரட்டங்காதல் விமலா போற்றி. 4 வரையிலையும் பார்த்தா ஒவ்வொன்றிலையும் 2 போற்றி இருக்கும். 8 போற்றி இருக்கக்கூடியது இந்த பாடல். ஆமாம், இது வந்து எல்லாம் சிவனன் என்றாய் சிவனது எங்கும் நிறைந்த தன்மை, அதாவது வியாபகத்தன்மையை பற்றி சொல்கிறார். எல்லாம் சிவனன் என்றாய் போற்றி பெருமானுடைய வியாபகத்தை பற்றி சொல்கிறார். இதை இந்த பதிகம் முழுக்கவே அது நல்லாயிருக்கு. இதில் 8வது பாட்டில் தான் வந்து தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அப்படின்னு சொல்லி வருதுங்க. தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி பெருமானை வணங்குனா நமக்கு துன்பம் நீங்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி என்று சொல்லி சொல்கிறார். இந்த பதிகத்தில் வந்து எக்கண்ணும் கண்ணிலேன் என்று சொல்லி எவையான வேறு பற்றுக்கோடு இல்லேன் என்று சொல்லி இப்பதிகத்தில் 82 போற்றுகள் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சிவகோணிய உரையில் சொல்கிறார். இந்த பதிகத்தில் வந்து மொத்தம் 82 போற்றிகள். இந்த பதிகத்தை பாருன்னா 82 போற்றி இருக்கும். அடுத்து திருவடி தாண்டகம், அருமையான திருப்பதிகம் இல்லையா, பெருமானுடைய திருவடியை பாடியது. அரபனையான் சிந்தித்து அரற்றும் மடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி சரவணத்தான் கைதொழுது சாரும் மடி சார்ந்தார்கெல்லாம் சரணாமடி பரவுவார் பாவம் பறைக்கும் அடி 14 பாடும் அடி திரைவிரவு தென்கரில நாடன் அடி திருவீரட்டானத்தெம் செல்வன் அடி. அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி என்று சொல்லி திருவடியினுடைய தன்மைகளை பற்றி துதைக்கின்ற மேலே இதுக்கு பேர் வந்து திருவடி தாண்டகம், திருவடி திருத்தாண்டகம், இறைவனுடைய திருவடியை பற்றியே பாடியிருக்கக்கூடியது என்று சொல்லி இது சரவணத்தான முருகக்கடவுள் அரவணையான் சென்று ஆட்டமுடி அருமறையான் சென்னிக்கு அணியாமடி. அருமறையான்கிறது யார்? பிரம்மன் இல்லையா? பிரம்மனுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடியது பெருமானுடைய திருவடி. சரவணத்தான் கைதொழுது சாருமடி முருகப்பெருமான் சொல்கிறார். முருகப்பெருமான் வந்து சிவபூஜை பண்ணுறார் இல்லையா, அதை சொல்கிறார். திரு சேஞ்சலூரிலும் திரு செந்திலும் முருகப்பெருமான் சிவபூஜை செய்த வரலாற்றை கந்தபுராணம் பேசும் என்று சொல்லி திருமுருகன் முண்டி நமக்கு முருகப்பெருமான் சிவபூஜை செய்ததுன்னு தான் அதான் பேரே சாமியினுடைய பேரே வந்து முருகநாத சுவாமி இல்லைங்களா. இப்படி முருகப்பெருமான் வழிபாடு செய்து சொல்லார். சார்ந்தார்களுக்கெல்லாம் சரணாமடி, யாரெல்லாம் அந்த திருவடியில் சென்று சேர்கின்றார்களோ எல்லாத்துக்கும்
அந்த உய்வை கொடுக்கக்கூடிய திருவடி என்று சொல்கிறாருங்க. பரவுவார் பாவம் பறைக்குமடி. பரவுவார்னா அவனுடைய திருவடியை வாழ்த்தி பாடக்கூடியவங்களுக்கு பாவம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார். பரவுவார் பாவம் பறைக்குமடி 14 கணங்களும் பாடுமடி. 18 கணங்கள் என்று சொல்லக்கூடிய தேவகணங்கள் எல்லாரும், சிவகணங்கள் எல்லாம் பாடக்கூடிய திருவடி. திரை விருவது என்கடில நாடனை திருவீரட்டானத்தையும் செல்வனடி என்று சொல்லி பெருமானுடைய இந்த திருவடியை இந்த வைதெழுவார் காமம் பொய் போகா என்று சொல்லி எல்லாம் இதில் இந்த திருவடியை பற்றி நிறைய சொல்கிறார். பிழைத்தார் பிறைப்பறிய என்று பிழை செய்தவர்களுடைய பிழையை அறிய என்று சொல்லி திருமகளுக்கு செந்தாமரை அடி என்று சொல்லி எல்லாம் இந்த திருப்பதிகத்தில் வருதுங்க. அடுத்து காப்பு திருத்தாண்டகம் என்று சொல்லி இதுவும் அது திருத்தாண்டகம்தான். செல்வ புனல்கடில வீரட்டமும் சிற்றேமமும் பெருந்தன் குற்றாலமும் தில்லை சிற்றம்பலமும் தென்கூடலும் தென்னானை காவும் சிரா பள்ளியும் நல்லூரும் தேவன்குடி மருகலும் நல்லவர்கள் தொழுதேத்து நாரையூரும் கல்லழகு நெடும்புருவ கபாலம் ஏந்தி கட்டங்க தோடுரைவார் காப்புக்களே. காப்பு திருத்தாண்டகம் அப்படி பேர் இதுக்கு. அதாவது இது இறைவனுடைய காப்புக்களை என்று பாசுரந்தோறும் முடிவுடைவதால் பெயர் பெற்ற. காப்புன்னா காவல் புரிவதுன்னு அர்த்தங்க. இதெல்லாம் கல்லழகு நெடும்புருவ கபாலம் ஏந்தி கட்டங்கத்தோடு உறைவார் காப்புக்கலை என்று சொல்லி இறைவனுடைய அந்த காவல் புரிவது, காவலில் நிற்பது என்று சொல்லி ஒவ்வொரு பாசுரமும் கடில வீரட்டமும் இன்னும் சில தலங்களும் என்று தொடங்குதலால் இப்பதிகம் திருப்பதிக தேவாரங்களில் தொகுக்கப்பட்டது என்று சொல்லி சொல்கிறாருங்க. பலவினை பாசம் பரிய சமணர் சொல் கேட்டு அரசன் அவம் செய்தமை அவனது பலவினை பாசத்தால் ஆகியது இப்போது அது நீங்கும் காலம் நீங்கவே என்று சொல்லி சொல்கிறார். புல்லறிவில் சமணர் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிற புல்லறிவில் புல்லறிவில் சமணர்னா புன்மை நெறி, அறிவின் புன்மை, நல்ல நினைப்பொழிய நாள்களில் 6 கொல்ல நினைப்பதும் குற்றம் மற்றும் எண்ணுவதாம் என்று சொல்லி புல்லறிவில் பல்லவனும் என்று கூட்டி உரைப்பதும் ஒன்று என்று சொல்லி பல்லவன்னா அந்த மன்னவனை பற்றி சொல்கிறாருங்க. பொல்லாங்கு புரிந்தோனாகி அவனும் என இழிவு சிறப்பு பற்றியது. சோழர்களில் பல்லவர் மரபினர் அந்நாளில் சோழ நாட்டை ஆண்டனர். உரிமையான் பல்லவர்களுக்கு திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் என்று சொல்லி சொல்கிறார். மலவிடையோன் தாள் அடைதலாவது சைவ சமயம் புகுந்து சிவனுக்கு ஆளாதல் சிவனறி அடைதற்கு குருவழி காட்ட வேண்டியிருத்தலின் ஆண்ட அரசனை பணிந்து அவர் வழிப்படுத்துதலால் விடையோன்தால் அடைந்தான் என்பதாம் என்று சொல்லி இப்போ இந்த அரசன் நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை வணங்கி அவன் சைவத்துக்கு வர்றான். புல்லறிவில் சமணர்கா பொல்லாங்கு புரிந்தொழுகும் பல்லவனும் தன்னுடைய பலவினை பாசம் பறிய வள்ளலொழிந்தங்கைது ஆண்ட அரசினை பணிந்து வல்லமனர் தமை நீத்து மலவிடையோன் தாளடைந்தான் என்று சொல்லி இது பார்த்துட்டோமா? இது இன்னும் பார்க்கலையா? அரியன கரியானை அது பார்த்துட்டோம் இல்லையா? அதான் புல்லறிவில் சமணர்கா பொல்லாங்கு புரிந்தொழுகும் பல்லவனும் தன்னுடைய பலவினை பாசம் பரிய வள்ளலொழிந்தங்கைது ஆண்ட அரசினை பணிந்து வல்லமனர் தமை நீத்து மலவிடையோன் தாளடைந்தான். பாருங்க, அந்த பல்லவ மன்னன் இப்போ நாவுக்கரசு பெருமானுடைய திருவடி அடைந்து மீண்டும் நம்ம சைவத்துக்கு வந்துட்டான். அந்த சமணர்கள்ட்ட விட்டு நீங்கி சைவத்துக்கு வந்துட்டான். நாவுக்கரசு பெருமானுடைய அந்த ஒரு திருவருள் அவனை சைவத்துக்கு கொண்டு வந்திருக்குது இல்லையா? நாவுக்கரசு பெருமானுடைய திருநோக்கம் பட்ட யானையே தன்னுடைய நிலை மாறி அடங்கி நின்ற பொழுது இந்த அரசன் என்ன சாதாரணம் இல்லையா? ஆனால் அந்த சமணர்கள் அவர்கள் தீங்கு நினைந்தே அவர்கள் போயிட்டாங்க. இந்த அரசன் கொஞ்சம் அவனுக்கு ஒரு நல்வினை இருந்திருக்குது, பெருமானுடைய திருவருள் கொஞ்சம் இருந்திருக்கு, அதனால் வந்துட்டார். புல்லறிவுடைய சமணர்களுக்காக பொல்லாங்குகளையே இடைவிடாது செய்தொழுகும் பல்லவ அரசனும் தனது பலவினை பாசம் நீங்கவே அந்த அல்லலில் நின்றும் நீங்கி திருவதியினை அடைந்து ஆண்ட அரசுகளை பணிந்து வலிய அமணர்களை விட்டு இளைய இடபத்தையுடைய சிவபெருமானுடைய திருவடியை சார்ந்தான். ரொம்ப முக்கியங்க. ஒரு மன்னனையே மாற்றி காட்டிய பெருமை நம்முடைய நாவுக்கரசு பெருமானுக்கு உண்டு. ஒரு மன்னனையே மாற்றியாச்சுன்னா அந்த நாட்டையே
மாற்றியதுக்கு சமம். எப்படி நின்றசீர் நெடுமாறனாருக்கு திருநீர் கொடுத்து நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் வந்து சைவத்தை நிலைநாட்டினார். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதுதான் ஒரு நம்ம சமயாச்சாரியர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய பணி. என்னென்னா அரசர்களையே மாற்றிய ஒரு திறன். அது ரொம்ப வியந்து போற்றக்கூடியது இல்லைங்களா? அந்த திருநீற்று நெறி தான், அதற்காகத்தான் பிள்ளையாருடைய அவதாரமே இல்லைங்களா? பிள்ளையாருடைய அவதாரமே வந்து சமண இருள் நீங்கி சைவ நெறி விளக்கம் செய்வதற்காகத்தான் இல்லைங்களா? அதுதான் அந்த திருநீற்று பாட்டு தான் இது. தென்னவன் தனக்கு நீர் இல்லைங்களா? தென்னவன் தனக்கு நீர் சிறபுறச் செல்வர் இயந்தார் முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான் மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார். மதுரையில் எத்தனை பேர் திருநீர் பூசியிருந்தாங்க? 2 பேர் இல்லையா? குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும். இப்போ எத்தனை பேர் பூசியிருக்காங்க? மன்னவன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார். எல்லாரும் திருநீர் பூசிட்டாங்க. இப்போ மதுரையில் திருநீர் பூசாதவங்களே இல்லை. அப்போ ஒரு மன்னன் மாறினான் அப்படின்னா அந்த நாடே வந்து மாறிடும். அதனால தான் சமணர்கள் வந்து முதல்ல மன்னனை கைக்குள்ளே போட்டாங்க. மன்னனை கைக்குள்ளே போட்டு தான் சமணம் ரொம்ப நாள் அவங்க ஓட்டிகிட்டு இருந்தது. அந்த மன்னர்களையெல்லாம் பாரு, நம்ம நாவுக்கரசு பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையாரெல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள். 8000 சமணர்களை கழுவுல ஏற்றியது ஞானசம்பந்த பிள்ளையார் இல்லை, அவங்களே விரும்பி எடுத்த முடிவது. பிள்ளையாரெல்லாம் அப்படி ஏற்றலை. அவங்களும் வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களே சைவத்தில் சேர்த்துருப்பார். அவங்க அதுக்கு தயாராக இல்லை. அவங்களுக்கு அந்த நல்வினை இல்லை. அந்த அரசருக்கு இருந்தது இல்லையா? அந்த அரசருக்கு இருந்தது காரணம் மங்கையர்க்கரசியாருடைய பெரிய ஒரு கருணை. ஆமாம், மங்கையர்க்கரசி அம்மையாருடைய பெரிய அந்த கருணை நோக்கம்தான் அதுக்கு காரணம். அம்மாவுடைய தொண்டு இல்லையா? எல்லையில்லா நீர் போட்டும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையன்னார். அங்கு தீங்கு புரி அமனர் செயல் அழிவித்து சைவம் பாரித்தன்றி வேறு ஒன்றும் செய்ய ஆணை உமதே அப்படின்னார். அதுதான் அந்த 2 பேர் மட்டும்தான் திருநீர் பூசியிருந்தாங்க. இப்போ நாடே முழுக்க திருநீர் பூசியிருக்கு. அது மாதிரி இந்த அரசனே வந்து இப்போ சைவத்துக்கு வந்து நாவுக்கரசு பெருமானுடைய திருவடியில் விழுந்து சைவ சமயத்தை பின்பற்றி ஒழுகுகிறான். ஆண்டரசனை பணிந்து வல்லமனர் தமை நீத்து மலவிடையோன் தாளடைந்தான் என்று சொல்லி நம்முடைய பெரிய புராணத்தில் இங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அரசுகளை பணிந்து வழி அமனர்களை விட்டு இளைய இடபத்தையுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை சார்ந்தான் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ புல்லறிவில் சமணர்னா புண்மையே புரி புல்லறிவியோர் அறிவின் புண்மை நல்ல நினைப்பொழிய நாள்களில் 6 உயரை கொல்ல நினைப்பதும் குற்றம். கொல்ல நினைக்கிறதே குற்றம். அப்போ கொன்னா எவ்வளோ குற்றம்? கொல்ல நினைப்பதே குற்றங்க. அவங்க ஒருத்தர் வந்து நம்ம கொல்லணும்னு நினைக்கிறதே பெரிய குற்றம். சமணர்கள் வந்து அதை நேராக செய்தாங்க. ஆனால் நினைக்கிறதே பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி நல்ல நினைப்பொழிய நாள்களில் 6 உயிரை கொல்ல நினைப்பதும் குற்றமே என்று சொல்லி எண்ணுவது. புல்லறிவில் பல்லவனும் என்று கூட்டு உரைப்பதும் ஒன்று. பல்லவன்னா முன்னர் பொல்லாங்கு புரிந்தவனாகி அவனும் இப்போ வந்து சோழர்களில் பல்லவர் மரபினர் சோழ நாட்டை ஆண்டனர் உரிமையால் பல்லவருக்கு திரைகொடா மன்னவரை மறுக்கம் செய்யும் என்று சொல்லி பலவினை பாசம் வரிய சமணர் சொல் கேட்ட அரசன் அவன் செய்தமை அவனது பலவினை பாசத்தால் ஆகியது இப்போது அது நீங்கும் காலம் வந்து நீங்கவே. இது காரணம் வந்து அவனுடைய அந்த பலவினை பாசம் நீங்கக்கூடிய காலம் வந்தது. நாவுக்கரசு பெருமான்கிட்ட வந்தார். அல்லல் ஒளிந்து அல்லல் சமன் சார்பால் ஆகிய துன்ப நிலை பாசம் பறிந்து ஒளிந்ததாதலின் உண்மை உணர்ந்து துன்பத் தொடக்கினும் நீங்கினான். ஆண்டரசனை பணிந்து அமனர் மொழி கேட்டு அறியாமையால் அவரெடுத்து அபச்சாரம் செய்தமையாலே அக்குற்றத்தீர்வின் பொருட்டு அவரை வணங்கி மன்னிப்பு கேட்டு. ஒரு அரசன் இந்த மாதிரி வருவானா? ஆனால் வந்திருக்கிறான்னா உண்மையில் வந்து பெருமானுடைய திருவருட் கருணை இல்லையா? அவனுக்கு அந்த நல்வினை பயன் இருந்திருக்கு. வல்லமனர் தம்மை நீத்து கடக்கக்கூடாத வழி அமனரின் தொடக்கினையும் விட்டு சமண சமயத்தையும் விட்டு மலவிடையோன் தாள் அடைதல். மலவிடையோன்னு சிவபெருமானுங்க நாவுக்கரசு பெருமான் மூலமாக பெருமானுடைய திருவடியை வந்து அடைந்தான் என்று சொல்லி சொல்கிறாருங்க. மலவிடையோன் தாள் அடைதல் சைவ சமயம் புகுந்து சிவனுக்கு ஆளாகுதல் சிவனரை அடைவதற்கு குரு வழி காட்ட வேண்டியிருத்தலின் ஆண்டரசனை பணிந்து அவர் வழிப்படுத்துதலால் விடையோன்தால் அடைந்தான். அப்போ நாவுக்கரசர் தான் அவனுக்கு குருநாதர். நாவுக்கரசருடைய திருவடியை பற்றி சைவத்துக்கு இப்போ வந்திருக்கிறான் இல்லையா? நம்முடைய நின்றசீர் நெடுமாறனார் யாரை பற்றி? ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடிகளை பற்றி அவர் வந்தார். அது மாதிரி சொல்லாருங்க.
வீடறியா சமணர் மொழி, இந்த ஒரு பாட்டோட முடிச்சுக்கலாம். வீடறியா சமணர் மொழி பொய்யென்று மெய்யுணர்ந்த காடவனும் திருவதிகை நகரில் கண்ணுதற்கு பாடலி புத்திரத்தில் அமன் பள்ளியோடு பாலிகளும் கூட இடித்து கொணர்ந்து குணபரீச்சரம் எடுத்தான். அந்த பாடலி புத்தரத்தில் அமன் பள்ளிகள் எல்லாம் சமண பாலிகள் எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் இடித்து இந்த அரசன் தான் வந்து குணபரவீச்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தை எடுத்தார் என்று சொல்கிறார். அந்த கோயில் எங்கே இருக்குது இந்த குணபரீச்சரம்ங்கிறது எதுன்னு தெரியல நமக்கு. ஆனால் ஒரு கோயில் அவர் உருவாக்கியிருக்கிறார். அந்த சமணப்பாளிகளை எல்லாம் இடித்து அதை உருவாக்கியிருக்கிறார். முக்தி நெறியினை அறியாத சமணருடைய மொழிகள் பொய் என்று கண்டு மெய்யனை உணர்ந்த காடவரசனும் பாடலிபுத்திரத்தில் இருந்த சமணர் பள்ளிகளையும் பாலிகளையும் ஒருங்கே இடித்து கொண்டு வந்து திருவதிகை நகரில் நுதல் கண்ணுடைய பெருமானுக்கு குணபர ஈச்சரம் என்ற திருக்கோயிலை கட்டினான். அந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரில நமக்கு. திருவதிகையில் இருக்கக்கூடிய திருவதிகை வீரட்டானம் தான் தெரியுது. ஆனால் அந்த கோயிலை ஒருத்தர் அந்த இவர் அரசன் கட்டியிருக்கிறான். குணபரீச்சரம் என்று சொல்லக்கூடிய கோயிலை கட்டியிருக்கிறான். வீடறியா முக்தி நெறியினை அறியாத வீடறியா சமணர் அப்படின்னார். முக்தி நெறியை அறியாத சமணர், முக்தி நெறியாத மூர்க்கர் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா மணிவாச பெருமான். அது மாதிரி அவர்கள் மூர்க்கர்கள். பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் மருளினையுடைய என்று சொன்னார். வீடடையும் நெறியை குறித்தது வீடு அறியாமையின் பிறந்து உழல்வோர் என்பது. வீடுனா தமது சமய கொள்கைகள் வீடுகின்ற அழிகின்ற தன்மையை அறியாத என்று சொல்லி வீடுனா வந்த ஆச்சாரியாராதலின் அணைந்தோர் தன்மையை தமது வாழ்க்கையில் நடந்து காட்டினர் என்று சொல்லி சொல்கிறார். வந்த ஆச்சாரியராதலின் அணைந்தோர் தன்மையை தமது வாழ்க்கையில் நடந்து காட்டினர் என்று சொல்லி ஆலயந்தானும் அரண்யனத் தொழும் என்பது சூத்திரம். நாயனார் பல தலங்களையும் சென்று வணங்கியதும் பதிகம் பாடியதும் பணி செய்ததும் பிறவி கருத்தை பற்றியது என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். இன்னொரு பாட்டு இருக்குது அந்த இதில். குணபரீச்சரம் எடுத்தான் இல்லை வீடறியா முக்தி நெறியை அறியாத பொருளற்றடி பொருளென்று உரைக்கிறது. பொய்யென்று மெய்யுணர்ந்த பொய்யென்ற உண்மையை உணர்ந்த என்று உரைப்பணும் அமையும் என்று சொல்லி அமன் பள்ளிகளோடு பாலிகளும் என்று சொல்லி அமன குருமார் தங்குமிடம் அதெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி அங்கு இடித்து கொணர்ந்தெடுத்தான். வேறாக ஒரு கோயில் எடுக்க வல்லவனாயினும் இவ்வாறு பாலி பள்ளிகளை இடித்து கோயில் எடுத்தது என்னையோ எனின் பொய்யினால் உலகை மயக்கும் சாதனங்களை அழித்தல் கருதியும் அவற்றையே புனித சாதனங்களாக மாற்றக்கூடிய வகை கருதியும் இவ்வாறு செய்தான். தனியாகவே கோயில் கட்ட முடியும். ஆனால் ஏன் அந்த பாலிகளை எல்லாம் இடித்து சமணப்பாலியில் இடித்து அந்த பொருளையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏன் கோயில் கட்டினான்னா அந்த பொய்யான ஒரு கூற்றை கூறக்கூடிய பள்ளிகள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சார் அந்த அரசர். அது இருந்தால் மீண்டும் வேறு யாராவது ஒருத்தர் அங்கே போய் உட்காந்துட்டு அதனால் சுத்தமாக இடித்து அதையெல்லாம் வந்து கோயிலாக குணபரீச்சரம் என்று சொல்லக்கூடிய கோயிலாக கட்டினார் என்று சொல்கிறார். அன்றையும் இச்செயல் அவன் சமண தொடர்பினின்றும் வீடு பெற்று சைவனாகிய செயலையும் அதில் பின் அவன் உரைத்து நின்றதனையும் விளக்குதலும் காண்க என்று சொல்லி திருப்பேரூரில் மாறன் சடையன் 8வது நூற்றாண்டு திருமாலுக்கு குன்றமன்னதோர் கோயில் ஆக்கினான். அது பின்னாளில் பழுதுபட்டு வீழ்ந்தது. 15ஆம் நூற்றாண்டில் அந்த கோயிலின் கற்களை எடுத்து திருக்கனாம்பி மாதையன் என்பான் இப்போது திரு ஆண் பட்டியுடையார் கோயிலுக்கு முன்புறம் உள்ள திருக்குளத்து படிகளை அமைத்தான் என்ற வரலாறும் பிறவும் காணலாம் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் வந்து இந்த அந்த அரசன் வந்து சைவத்துக்கு வந்தது மட்டும் அல்லாத மீண்டும் சமணம் வந்துடக்கூடாது, சமணர்கள் மீண்டும் உருவாயிடக்கூடாது என்பதற்காக அந்த பள்ளிகளை எல்லாம் சமணப்பாளிகளை எல்லாம் இடித்து தரமட்டமாக்கி அதையெல்லாம் கொண்டு வந்து திருவதிகையில் குணபர வீச்சரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் கட்டினார் என்று சொல்லி இந்த அளவுக்கு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி இதோடு நம்ம இன்று நிறைவு செய்து கொண்டு அடுத்து வந்து நமக்கு அடுத்த வாரம் மீண்டும் நம்ம சிந்திக்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.